पुरुषार्थप्रदा पूर्णा भोगिनी भुवनेश्वरी पुरुषार्थप्रदा पूर्णा भोगिनी भुवनेश्वरी अंबिकानादिनिधना हरिब्रह्मेन्द्र सेविता अंबिकानादिनिधना हरिब्रह्मेन्द्र सेविता नारायणी नादरूपा नामरूप विवर्जिता नारायणी नादरूपा नामरूप विवर्जिता ह्रींकारी ह्रीमती हृद्या हेयोपाधेयवर्जिता ह्रींकारी ह्रीमती हृद्या हेयोपाधेयवर्जिता. இதுவரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். இன்னைக்கு 71 படிக்கணும். राजराजार्चिता राज्ञी रम्या राजीवलोचना राजराजार्चिता राज्ञी रम्या राजीवलोचना रञ्जनी रमणीरस्या रणत्किङ्किणिमेखला रञ्जनी रमणीरस्या रणत्किङ्किणिमेखला राजराजार्चिता राज्ञी रम्या राजीवलोचना राजराजार्चिता राज्ञी रम्या राजीवलोचना रञ्जनी रमणीरस्या रणत्किङ्किणिमेखला रञ्जनी रमणीरस्या रणत्किङ्किणिमेखला ராஜராஜார்ச்சிதா, ராஜராஜ அர்ச்சிதா அப்படின்னா அரசர்களுக்கெல்லாம் அரசனான
அந்த அரசனை அவளை பூஜித்தான். அப்படிப்பட்ட அரசர்களுக்கெல்லாம் அரசர்களே வணங்கி போற்றத்தக்க பெருமை வாய்ந்தவள் அப்படிங்கிற ராஜராஜார்ச்சிதா. இப்போது அரசர்களுக்கெல்லாம் யார் அரசன்னு கேட்டால் இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா மனு சக்கரவர்த்தி, மனுன்னு இருந்தார் இல்லையா, அவர் தான் ஆதி காலத்தில் தோன்றி இந்த ராஜவம்சமே தலை தோங்கிறதுக்கு வழி செஞ்சார். ஆக அந்த மனு சக்கரவர்த்தியை போன்ற பெரிய பெரிய அரசர்கள்லாம் அவளை பூஜித்து அவளை துதித்திருக்கிறார்கள். அதான் ராஜராஜார்ச்சிதான்னு சொல்லிட்டு. இங்கே உரையாசிரியர் கொடுத்துருக்கா ராஜராஜன்னா குபேரன் இன்னொரு பொருள் இருக்குது. ஆக குபேரனும் அவளை போற்றி வணங்குகிறான். அதனால் அப்படியும் அதை பொருள் கொள்ளலாம். அதான் ராஜராஜார்ச்சிதா. ஸோ இந்த மாணவர்கள் மாத்திரம் இல்லை, அரசர்கள் மாத்திரம் இல்லை, அரசர்களுக்கெல்லாம் அரசன், தேவர்களுக்கெல்லாம் தேவன் அப்படின்னு சொல்கிற எல்லோரும் போற்றி துதிக்க தக்கவளாக அம்பாள் விளங்குறதுனால ராஜராஜார்ச்சிதா. ராஜ்னி, ராஜ்னின்னா அரசி, உலகை ஆள்பவள். உலகை ஆளும் காமேஸ்வரனது பட்ட மகிழ்ச்சி, அதான் மகாராஜ்னி அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு மேலே யாரும் கிடையாது, அதுதான் ராஜ்னி அப்படின்னு அர்த்தம். அதாவது எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல், கட்டுப்பாடு வெளியிலிருந்து அவளை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லாமல் தானே தனி முதலாக கோலோச்சக்கூடியவள், தன் இச்சைப்படி எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கக்கூடியவள், அதான் ராஜினி. ஆனால் என்னன்னு கேட்டால் அவள் தாய், ஜெகத் ஜனனி, கருணையே வடிவானவள். அதனால அவள் ஆட்டி படைக்கிறான்னு சொன்னால் கூட அவளுடைய அந்த செயல்கள் எல்லாம் அந்த ஜீவர்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நம்ம ஒன்றே அவளை ரொம்ப பயங்கரமாக நினச்சிட வேண்டாம். ஏன்னா அவள் அப்படி ஒரு கருணா ரசசாகரான்னு சொல்ல படிக்க போகிறோம். அப்படி இருக்கிறதுனால அவள் நினச்சான்னா யாருக்கு வேணால் என்ன வேணால் செய்ய முடியுங்கிற மாதிரி, அப்படின்னு என்ன வேணால் அனுகிரகம் பண்ண முடியுங்கிற மாதிரி அவளை ராஜினி, அரசின்னு சொல்லப்பட்டு. ரம்யா, ரம்யான்னா மனதிற்கு மிகவும் அழகானவள், மயக்கக்கூடியவள், அழகானவள். இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா உரையாசிரியர் மனதை கழிக்க செய்யும் அழகு படைத்தவள். அவளை பார்த்தாலே ஆனந்தம், உள்ளத்தில் ஆனந்தம் பொங்கும். நீ உண்மையிலேயே காமாட்சி கோயிலில் போனால் அப்படி தான் இருக்குது. அம்பாளை பார்த்து அதுவும் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அந்த இடத்த விட்டு வெளியே வர தோணாது. அப்படி தான் நீங்கள் எந்த ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போங்களேன், மீனாட்சியை பாருங்கள், அகிலாண்டேஸ்வரியை பாருங்கள், அதே மாதிரி ராஜராஜேஸ்வரி, அம்பாளை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவள் அலங்கார பூஷித்தான்னு சொன்னாங்களே, அலங்காரம்லாம் பண்ணி, அதுவும் அவள் நம்மளுடைய தாய் நினைக்கும் பொழுது, அதுவும் கருணை கடலாக்கி அம்பாள் நினைக்கும் போது நமக்கு அவளை விட்டு வரவே மனசு வராது. அவ்வளவு அழகான, மனதிற்கு மிகவும் கழிப்பை, ஆனந்தத்தை கொடுக்க வல்லவள். இவளோட அழகு எப்படின்னு கேட்டால் சாதாரண மற்ற மாதரிடத்தில் உள்ள அழகு மயக்கும், கொல்லும் அப்படிங்கிற உரையாசிரியர். ஆனால் இவளோட அழகு அப்படி கிடையாது, மனதை கழிக்க செய்து அவள்பால் ஈர்த்து கொள்ளும் சக்தி படைத்தது. ஸோ அவளுடைய அழகு என்ன செய்யணும், நாமே அறியாமல் அவள் பால் ஈர்த்து கொள்ளும். கடைசியாக அவளுடைய திருவடிகளை போய் சரண் புகழ்றது தான் கடைசி லட்சியம் இல்லையா? அதுக்கு அவளுடைய அந்த அழகு ஒரு பெரிய ஒரு தூண்டுகோலாக இருக்கு, நம்ம ஈர்க்கும் சக்தியாக இருக்கு. அதான் சௌந்தர்ய லஹரின்னு படித்தோம் இல்லையா? லஹரின்னா அலையாக தோன்றக்கூடிய அழகு வெள்ளமாக திகழ்பவள். ஸோ அதான் இங்கே ரம்யான்னு சொன்னால் சாதாரண அழகானவள் சொல்லிட முடியாது, மனதை கழிக்க செய்து அவள் பால் ஈர்த்து கொள்ளும் அப்படிப்பட்ட தெய்வீக அழகுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு சில அழகு மனதை சஞ்சலப்படுத்தும். அந்த அழகு அவ்வளோ நல்லதான்னு தெரியும். ஆனால் இவ்வளோ அழகு மனதை சஞ்சலப்படுத்தாது, மனதை அமைதிப்படுத்தக்கூடியது. இவ்வளோதும் கழிக்க செய்து, கழின ஆனந்தம் அடைய செய்து மனதை அமைதிப்படுத்தக்கூடியது. இது பாருங்களேன், இப்போது ஒரு மனுஷன் ஒரு பெண்ணை ஒரு காம கண்ணோட்டத்தோடு பார்த்தான்னா, ஒரு போக வஸ்துவை பார்த்தான்னா அவனுக்கு எப்பயும் சஞ்சலம் தான். அவனுக்கு ஒரு மாதிரி அதை அடையணும், அதை அனுபவிக்கணுங்கிற மாதிரியான ஒரு இது வந்துடும். ஆனால் அம்பா என்னுடைய தாயின்னு சொல்லும் பொழுது, ஜெகத் ஜனனி என்னுடைய தாயின்னு அந்த உறவு வரும் பொழுது அந்த மாதிரி காமவிகாரங்கள் இடமே கிடையாது. அப்போ என்ன ஆகிடும், அம்மான்னு சொன்னால் எப்படிப்பட்ட விஷயம் அது. அவளே ரொம்ப அழகாகவும் இருக்கா, அது மட்டும் சகல கல்யாண குணங்கள் பொருந்தியவளாக இருக்கா, கருணை கடலாக இருக்கா, நம்ம அவள் தான் காப்பாற்ற முடியும்னு நினைக்கும் பொழுது அந்த மனமானது அவளுடைய அந்த அழகில் கழித்து அவளையே சரணடையவே நினைக்குமே ஒழிய
அங்கே எந்த கலக்கமும் எந்த விதமான ஆர்ப்பரிப்பும் கிடையாது. அதுதான் அவளுடைய அழகோடைய ஸ்பெஷாலிட்டி. அதான் தெய்வீக அழகுன்னு சொல்லுவோம். சில பேரை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும்னு தோணுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு எந்த விதமான மனசில் எந்த விதமான காம விவகாரம் வராது. அந்த மாதிரி இந்த ரம்யான அந்த மாதிரி அழகானவள் என்று இங்கே அம்பாளை சொல்லுவார். ரொம்ப அருமையாக இருக்கு. ராஜீவ லோச்சனா. லோச்சனானா கண்களை உடையவள். எப்படிப்பட்ட கண்களை உடையவள்? ராஜீவ லோச்சனா. இங்கே ராஜீவங்கிறதுக்கு ஒரு பொருள் வந்து அந்த தாமரை இதழ்களை போல கண்கள் உடையவள். தாமரை போல இல்லை, தாமரை இதழ்களை போல. பார்த்தீங்கன்னா தாமரை இதழ்கள் அழகாக இருக்கும், அந்த மாதிரி அவளோட கண்கள் இருக்கும். இங்கே உரையாசிரியர் வந்து இந்த ராஜீவங்கிறதுக்கு 4 வகையான பொருள் சொல்லியிருக்கார். ஒன்று தாமரை, இன்னொன்று ராஜீவம்னா மீன், ராஜீவம்னா மான், ராஜீவம்னா அரசனை அண்டி பிழைப்பவனே ராஜீவம்னு சொல்லுவோம். ராஜீவலோச்சனா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒன்று தாமரை இதழை போல அழகான கண்களை உடையவள். ரெண்டாவது இந்த மீனுடைய கண்கள் எப்படின்னு கேட்டால், அது தன்னுடைய குஞ்சை பார்த்து பார்த்து அதுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியதான். இந்த மீன் கண்களால் பார்த்தே அதை பார்த்து ரட்சிக்கக்கூடியதான். அதான் மீனாட்சின்னு அவளுக்கு பேர். ஸோ அப்படி அந்த மீனை போல கண்கள் என்ன அர்த்தம்னு கேட்டால், மீனை போலே கண்கள் இருக்குது. அதோட முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டால், அந்த மீனானது தன் குஞ்சை தன்னுடைய பார்வையிலேயே வச்சிருக்கும். பார்வையிலேயே வச்சிருந்து அந்த பார்வையாலேயே அதுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அதை போஷித்து காப்பாற்றணும். அதுபோல கருணை செய்யக்கூடியவள். மூன்றாவது மான். இங்கே அழகாக சொல்லியிருக்கார். இந்த மானை பார்த்தீங்கன்னா, மானுடைய கண்கள் எப்போதும் ஆடிக்கொண்டிருப்பதாலும் மருட்சி கொண்டிருப்பதாலும் அழகுள்ளவை. இந்த மானோட கண்கள் தான் ரொம்ப அழகானவை சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள் மானோட கண்கள்? அந்த மருட்சின ஒரு பயம் இருக்கும் அந்த கண்ணில். அதுதான் அழகு. அந்த கண் அங்கும் இங்கும் ஆடுறதுனால அப்படி இப்படி ஆடும். அதில் மருட்சி இருக்க ரொம்ப அழகாக இருக்கும் மானுடைய கண்கள். ஸோ அந்த மாதிரி மானுடைய கண்களை போல அதான் ராஜீவலோச்சனம் இன்னொரு கருத்து சொல்கிறார். அதே போல் இந்த அரசர்களை அண்டி பிழைப்ப சேவகர்களே அவங்கள ரட்சித்து காப்பவள். ஏன்னா அவங்க நேர்மையாக அந்த அரசாங்கத்துக்கு இந்த மனித குலத்துக்கு அவங்க சேவை செய்யறதுனால அவர்களையும் ரட்சித்து காப்பவள். அப்படிங்கிற 4 பொருள் இங்கே சொல்கிறார். ராஜ்யம்னா தாமரை இதழ், மீன், மான், அப்புறம் அரசனை அண்டி பிழைப்பவர்கள் அப்படின்னு சொல்லி ராஜீவலோச்சனா. அப்படிப்பட்ட அழகான கண்களை கிடைக்கும். நம்ம சௌந்தர்யர்கள் அவளோட கண்களுடைய அழகெல்லாம் அவ்வளோ பார்த்துருக்கோம் இல்லையா? அவளோட கண்களுடைய அழகு ரொம்ப பார்த்துருக்கோம். நம்ம இந்த மீன் போல் அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரி ரொம்ப நீளமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ அழகான சில ஓமானம்லாம் சொல்லியிருக்காங்க. ராஜீவலோச்சனா, தாமரை போன்று கண்ணுள்ளவள். அடுத்து ரஞ்சனி. ரஞ்சனினா திருப்திப்படுத்துபவள். அப்படி சொன்னாலும் இங்கே உரையாசிரியர் கொடுத்துருக்க அந்த மீனிங் தான் ரொம்ப அழகாக இருக்கு. சொல்லோ பொருளோ மனத்தில் உவப்பதாக பதிந்து நிறைவு தருவது ரஞ்சனம். முதல்ல ரஞ்சனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு பொருளோ அல்லது அந்த ஏதோ ஒரு வார்த்தையோட பொருளோ, ஏதோ ஒரு சொல்லோ அல்லது அதனுடைய பொருளோ மனதில் ஓப்பதாக பதிந்து அப்படின்னு மகிழ்ச்சி குடிப்பதாக பதிந்து நிறைவு தருவது ரஞ்சனம். அதுக்கு உதாரணம் சொல்றார். பாட்டை கேட்பதால் உள்ளம் கனிந்து தன்மயமாகி அதில் ஈடுபட்டு நிறைவு பெறும்போது பாட்டு ரஞ்சனமாகும். ஒரு அருமையான பாட்டை கேட்குறோன்னா அப்படியே மனசில் பதிஞ்சு தன்மயமாகி அதுவும் அப்படியே ஆத்மாவிலேயே கொண்டு போய் சேர்த்து அவ்வளவு ஆனந்தமாக இருக்கு இல்லையா? அந்த நிலை அதுதான் ரஞ்சனம்னு சொல்கிறாரு. அப்படி நம்ம உள்ளத்தில் புகுந்து நமக்கு ஆனந்தத்தை கொடுத்து நமக்கு நிறைவை தருபவள் அவள் தான் ரஞ்சனி அப்படின்னு சொல்லப்பட்டு. என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். ஸோ பக்தனின் இதயத்தினுள் புகுந்து அதனை தன் வடிவமாக்கி உள்ளத்தில் நிறைவை தருகிறாள். அதனால் ரஞ்சனி என்று இங்கே சொல்லப்பட்டு. அது ஒரு பொருள். இன்னொரு பொருள், ரஞ்சனினா செந்நிறம் அடைய செய்பவள் அல்லது செஞ்சாயம் ஏற்றுவது. ரஞ்சனம் செஞ்சாயம் ஏற்றுவது. இது என்ன சொல்லியிருக்குன்னா, காமேஸ்வரனுடைய மடியில தான் காமேஸ்வரி அமர்ந்திருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது காமேஸ்வரனுடைய நிறம் என்னன்னு கேட்டால் ஸ்படிக நிறமும். அப்படின்னா நமக்கு நிறமே கிடையாது. அப்படி நிறமே இல்லாமல் ஸ்படிகமாக இருக்கிறதுனால அவரை நம்ம லேசில் அறிஞ்சு கொள்ள முடியாது. ஸோ அம்பாள் ரொம்ப சிவந்த மேனியல். அவள் அவனுடைய மடியில் அமர்ந்திருக்கும் போது அவளுடைய அந்த செந்நிறமான ஸ்படிகத்தில் பட்டு அந்த காமேஸ்வரனும் அவனுடைய செந்நிறமாயிடுறார். ரொம்ப சிங்காரசம் பொருந்தியவராக இருக்காரு காமேஸ்வரன்.
ஸோ அப்படி தன்னுடைய செஞ்சாயத்தை காமேஸ்வரன் மீது ஏற்றி, அதாவது ஸ்படிகம் போன்ற காமேஸ்வரன் மீது ஏற்றி அவனையே ஸ்ருங்கார ரசம் பொருந்தியவனாக ஆக்கி காமிக்கிறதுனால அவர் ரஞ்சனி அப்படின்னு இங்கே உரியாசிரியர் சொல்லியிருக்கார். என்ன அழகாக இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தா பிரம்மத்தை தான் அப்படி குறிப்பாங்க சிவம்னு. ஸோ அதில் வந்து பிரம்மத்தை அறிய முடியாது. அது அம்பாள்னு சொல்கிற அந்த மாயாசக்தி அவள் வந்து அதில் பிரதிபலிக்கும் பொழுது தான் அவரை நம்ம பார்க்க முடியும், உணர முடியும். அந்த மாதிரி ஒரு ஆழமான கருத்து இதில் இருக்கு. ஸோ ரஞ்சனின்னு சொன்னால் செஞ்சாயம் ஏற்றுபவள். ஸ்படிகமாக இருக்கும்போது அது ரொம்ப தூய்மையானது. அதே இது இந்த அந்த செஞ்சாறு ஏற்றப்பட்ட உடனே ஸ்படிகம் வந்து சிவப்பாகி ஸ்ருங்கார ரசம் பொருந்தியதாகிடுது. ஸ்ருங்காரதம் மனதுக்கு இனிமை, இதம் அளிப்பதாக, இனிமை பொருந்தியதாக. ஸ்ருங்காரம் இந்த லவ் அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் அவளை ரஞ்சனின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல பொருள் என்ன, ஒரு சொல்லோ பொருளோ மனசு நல்லா பதிஞ்சு அது நமக்கு உள்ளே போய் நமக்கு அவ்வளவு ஆனந்த கழிப்பை தருவது, நிறைவை தருவது, அது ரஞ்சனம் சொன்னார். ஸோ அது மாதிரி அம்பாள் பக்தருடைய மனதில் புகுந்து அவள் அப்படியே அவனுடைய உருவமாக அவனுடைய அந்த இயல்பாகவே ஆகி அவனுக்கு கழிப்பையும் நிறைவையும் தருகிறாள். அதுதான் ரஞ்சனி. இன்னொன்று அவள் செஞ்சாயம் ஏற்றி அந்த ஸ்படிக நிறமான அந்த காமேஸ்வரனையே செந்நிறமாக ஆக்கி ஸ்ருங்கார ரசம் பொருந்தியவனாக ஆக்கியிருக்கான். அதான் ரஞ்சனி என்று சொல்லக்கூடியதாக ரொம்ப அழகாக இருக்கு. ராஜீவலோச்சனா ரஞ்சனி ரமணி. ரமணின்னா விளையாடுபவள், ஒன் ஹூ ஸ்போர்ட்ஸ். ரமணம் அப்படின்னா ஒன் ஹூ ஸ்போர்ட்ஸ். ரமணன்னா அதான் அர்த்தம். ரமணின்னா ஒன் ஹூ ஸ்போர்ட்ஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காரு ஒரே ஆசிரியர், ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அடியார்கள் தனது பெருமையை கண்டு அஞ்சி ஒதுங்கி நில்லாமல் இருப்பதற்காக தன்னுடைய எளிமையை காட்டி அவர்கள் சமமாக விளையாடுபவள். என்ன பொருள்னா அம்பாள் சொன்னால் ரொம்ப பெரிய ஒரு இது இருக்கு இல்லையா, அதனால் என்ன ஆகிடும், ஒரு இடைவெளி வந்துடும் இல்லையா அம்பாளுக்கும் நமக்கும். நம்ம வந்து அவள் பக்கத்தில் போகக்கூடாது, ஒரு பெரிய விஷயம் நினச்சிட்டு. ஆனால் அவள் என்ன செய்கிறா, ரொம்ப இயல்பாக ஆகி எளிமையாக ஆகி நமக்கு சமமாக நம்முடைய விளையாடும் பொழுது அப்போ நமக்கு என்ன ஆகிடும், அந்த அந்யோன்யம் அது வந்து யாரோ அப்படி இல்லாமல் நம்முடைய ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபினி நம்முடையவள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்யோன்யமான ஒரு இது வரும் இல்லையா, அதனால தான் விளையாடுறாளாம். யோசிச்சு பாருங்க, அம்பாள் மாத்திரம் ஒரு சின்ன குழந்தையாகி நம்மளோட விளையாண்டானா எப்படி இருக்கும். அப்படிதான் அந்த பாட்டை பாடிட்டாங்க. சின்னஞ்சிறு பெண் போலே, ரொம்ப அழகான பாட்டு. சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே சீர்தூர்க்கை திருப்பாள். அதுவும் அந்த இவர் பாடுவார், என்ன சீர்காழி கோவிந்தா. ஆஹா, அப்படி இருக்கும் அந்த பாட்டு. ஸோ அம்பாள் அப்படி சின்ன சிறு பொண்ணாக வந்து பாவாடை சட்டை தாவணியோட நம்மளோட விளையாண்டான்னா எப்படி இருக்கும். தாவணி கூட போடக்கூடாது, பாவாடை சட்டை இருக்கிறது அந்த குழந்தையா இருக்கும். தாவணி போட்டால் போச்சு, பெரிய பிள்ளை. பாவாடை சட்டைன்னா அவ்வளோ சின்ன பிள்ளை, ஒரு 7 வயசு 8 வயசு 6 வயசு அப்படி பாலா அப்படி வந்து விளையாண்டான்னா எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அப்படி விளையாடக்கூடியவள் தான் அம்பாள். அவன் மீனாட்சி அப்படி தான் தோன்றினாலும் அவள் வந்து கருவெல்லாம் உதிக்கலைன்னு சொல்கிறான். அந்த சிதக்னி குண்ட சம்புதான் சொல்கிற மாதிரி அந்த அக்னி குண்டத்துலேருந்து தோன்றினதான்னு சொல்கிறான். ஸோ அது மாதிரி அப்படி அழகு வெள்ளமாக இருக்கிற அந்த குழந்தை, அவ்வளவு அறிவார்ந்த குழந்தை. அது மட்டும் இல்லை, அவ்வளவு கருணை மிகுந்த அந்த குழந்தை வந்து நம்மளோட விளையாடுற மாதிரி ஒரு என்ன தவம் செய்தனை யசோதா அப்படின்னு பாடுவாங்க பார்த்தீங்களா. அதை மாதிரி யசோதா அப்படி தவம் செஞ்சுருந்தா. அதான் பரம்பொருளே கிருஷ்ணனாக வந்து அப்படி விளையாண்டான். அம்மான்னு சொன்னால் அவளுக்கு எப்பயுமே குழந்தை மேலே அவ்வளோ விருப்பம். அதே போல் அவளே குழந்தையாக வந்தான்னா அது எப்படி இருக்கும். அதான் ரமணி. ரமணி ஒன் ஹூ ஸ்போர்ட்ஸ் வித் த டிவோட்டீஸ். அது காரணம் என்னன்னு கேட்டால், அவர் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கான்னு சொல்லி நம்ம அஞ்சு ஒதுங்கிடக்கூடாதான். அவளும் நம்மை போல சொல்லி இறங்கி வந்து நம்மளோட விளையாடுறதுனால தான் நமக்கு இன்னும் அவன் மேலே அதீதமான ஒரு அன்பு தோன்றுகிறது. இது எது ரொம்ப முக்கியம், அந்யோன்ய பாவம் தான் ரொம்ப முக்கியம். இந்த பகவான்கிட்ட அந்யோன்யத்தை அவனை அந்நியனாக கருதக்கூடாது, வேற யாரோ நினைக்கக்கூடாது. நம்முடையவன், நம்முடைய இதயத்திலேயே இருப்பவன், நம்முடைய ஸ்வரூபமாகவே இருக்கிற அப்படி ஒரு இதாக நம்ம நினைக்கணும். அப்படி நினைக்கணும்னா நம்மளோட ரொம்ப
சகஜமாக இருந்து நம்மோட விளையாடும் பொழுது தான் நமக்கு அப்படி ஒரு நினைப்பு வரும். அதுதான் இங்கே ரமணி ரொம்ப அழகாக இருக்குது. ரஸ்யா, ரஸ்யான்னா உணர்ந்து அனுபவிக்கத்தக்கவள். ஒவ்வொரு வார்த்தையும் அழகாக இருக்கு. ரஞ்சனி, ரமணி, ரஸ்யா, உணர்ந்து அனுபவிக்கத்தக்கவள். என்ன சொல்லிக்கான உரையாசிரியர், நேரடியாக மனம் பெற்றதொரு அனுபவத்தை தொடர்ந்து ஏற்படும் உணர்வு ரசமாகும். ஒரு அனுபவம் நமக்கு ஏற்பட்டுடுச்சு, அந்த அனுபவத்தினோடு வர அந்த உணர்வு தான் ரசம். முதலில் மனம் பெறும் அனுபவம் மனக்கிளர்ச்சி அல்லது வேதனை தருவதாக இருக்கலாம். அதனை அனுபவித்த பின்னால் அதனால் ஏற்படும் உணர்வு இனிமையானதாக இருந்தால் அது ரசம், கசப்பாக இருந்தால் அது விரசம். ரசம் விரசம் ரெண்டுக்கு ஒரு வித்தியாசப்படுத்தி காமிக்கிறார். அதான் ஏற்படுற அனுபவம் ஒன்று இருக்கு, அந்த அனுபவத்தினால் என்ன உணர்வு ஏற்படுது மனசுல. ஒரு நல்ல இதமான அருமையான அனுபவமா இருந்தால் மனதில் அப்படி ஒரு ஆனந்தம் ஏற்படும், அதான் ரசம் சொல்றார். அதே ரொம்ப துன்பகரமானதாக இருந்தால் விரசம், வேதனையை கொடுக்கிறதா இருந்தால் அது விரசம்னு சொல்றார். ஸோ இதயத்துக்கு அப்படி ஒரு இன்பத்தை அழிப்பவள் அந்த அனுபவம். அவளை பற்றி நினைச்ச உடனே, அவளோட உருவத்தை நினைச்ச உடனே, அவளுடைய கல்யாண குணங்கள் நினைச்ச உடனே, அவளுடைய கருணை நினைச்ச உடனே என்ன அனுபவம் நமக்கு ஏற்படுது, என்ன விதமாக உணர்வு ஏற்படுது நமக்கு அப்படின்னா ஆனந்தம். அதான் ரஸ்யா. அது மாத்திரம் இல்லை, உபனிஷத்தில் கூட ரசோ வைசஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மத்துக்கு ரசம்னே பேர் இருக்கு, ரசோ வைசஹா, எல்லாத்துடைய சாரம். ரஸ்யானா அனைத்துடைய சாரமாக இருந்து ஆனந்தமாக திகழ்பவள். ஏன்னா எல்லாத்தோட சாரமாக எது இருக்குன்னா பிரம்மம் தான், அது ஆனந்தமயமானது. அதான் ரசோ வைசஹா அப்படின்னு உபனிஷத்தில் வருது. ஸோ அப்படி எல்லாத்தோட சாரமாக இருக்கா. அது மாத்திரம் இல்லை, பழத்தின் சாரத்தை பழத்திலிருந்து பிரித்து சுவைப்பது போல ஸ்தூலத்திலிருந்து சாரமாக சூக்ஷ்மத்தை பிரித்து பின் அனுபவிக்கத்தக்கவள். ஸோ சூக்ஷ்மமான ஸ்தூலமான இந்த உலகத்தில் அதிசூட்சமாக விளங்கக்கூடியவள். அவள் அனுபவிக்கும் போது அவ்வளவு ஆனந்தம் ஏற்படும். அதனால ரஸ்யா, ரஸ்யானா உணர்ந்து அனுபவிக்கத்தக்கவள் என்றவளுக்கு ஒரு பேர் இருக்கு. ரணத் கிங்கினி மேகலா. ரணத் மேகலான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், குட்டியானதுக்கு பேர் இன்னொரு பேர் மேகலான்னு சொல்லலாம். அது ஏற்கனவே காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்கார், நம்ம சௌந்தர்யை படிக்கும்போது அதை பார்த்தோம். நம்ம மேகலான்னு சொன்னால் ஒட்டியானம். ரணத் கிங்கினி மேகலான சதங்கைகள் ஒழிக்கும் ஒட்டியானம் அணிந்தவள். ஏன் அப்படி அணிஞ்சுக்கிறா? வரும்போதே ஜல் 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 சதங்கை காலில் சலங்கை இது போட்டுக்கிறாங்க இல்லையா, கொலுசுன்னு சொல்கிறார். அதுக்கும் தான் ஜல் 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 சத்தம் கேட்குற மாதிரி இவ ரமணியாக நம்மளை விளையாடும் பொழுது அவளுடைய அந்த ஒட்டியானத்தில் உள்ள அந்த சதங்கைகள் அப்படி ஒளி எழுப்புமாறு. ரமணியான அவளது விளையாட்டில் இடுப்பில் உள்ள ஒட்டியானத்தின் சதங்கைகள் இனிமையாக ஒலிக்கின்றன. அந்த இனிய ஒளிகளும் நம் மனதை அவள்வால் ஈர்த்து அனுபவிக்க செய்து உள்ளுணர்வை தருகின்றன. ரமணியாகவும் ரஸ்யாவாகவும் இருக்கும் தேவியின் வெளித்தோற்றம் ரணத் கிங்கினி மேகலா. ஸோ அம்பாள் அலங்கார பூஷித்தை, அந்த அலங்காரத்தோட பகுதி தான் ஒட்டியானம். சதங்கைகளோடு சேர்ந்ததுனால அது ஒளி எழுப்புது, கிங் கினி கினி கினி, ரொம்ப மனதுக்கு இனிமையாக இருக்குது. ஸோ அம்பாள் அப்படி எல்லாமே அழகு, அவளுக்கு எல்லாமே அழகு. அழகுக்கு அழகு சேர்ப்பது போல் ஆபரணங்கள் பூஷணங்கள் அணிஞ்சிருக்கா. அவள் நம்முடைய விளையாடும் பொழுது அந்த எல்லாமே நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. அந்த சதங்கை ஒளி அதுவும் அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்கறதுனால ரணத் கிங்கினி மேகலாவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கா. ராஜராஜார்ச்சிதா, ராஜ்னி, ரம்யா, ராஜீவலோச்சனா, ரஞ்சனி, ரமணி, ரஸ்யா, ரணத் கிங்கினி மேகலா அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து रमा रागेन्दु वदना रतिरूपा रतिप्रिया. रमा रागेन्दु वदना रतिरूपा रतिप्रिया. रक्षाकरी राक्षसग्नि रामा रमलम्पटा. रक्षाकरी राक्षसग्नि रामा रमणलम्पटा. रमा रागेन्दु वदना रतिरूपा रतिप्रिया. रमा रागेन्दु वदना रतिरूपा रतिप्रिया.
रक्षाकरी राक्षसग्नि रामा रमणलम्पटा रक्षाकरी राक्षसग्नि रामा रमणलम्पटा ரமா ரமான்னா லக்ஷ்மி தேவி. இங்கே என்ன சொல்கிறாருன்னா உரையாசிரியர், ரமயதி அப்படின்னா ரமா அப்படின்னு அர்த்தம். ரமயதி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அம்பாள் அவளுடைய அருளும் சரி, அவள் அவள் அருள் கூர்ந்து அழிக்கக்கூடிய செல்வமும் சரி மனதை கழிக்க செய்கிறது. அதான் ரமயதி இத்தி ரமா. ஸோ அவளுடைய அருளும் சரி, அவள் அருளால் நமக்கு கிடைக்கக்கூடிய இங்கே செல்வங்கள் போகங்களும் சரி மனதை கழிப்படைய செய்கின்றன. அதான் ரமயதி, அதனால் அவருக்கு ரமான்னு பேர். லக்ஷ்மி தேவிக்கு நம்ம ரமான்னு சொல்கிறோம். இங்கே லலிதா சகஸ்ரநாமம் பார்த்துட்ருக்கோம். இங்கேயே ரமான்னு சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், ரமயதி இத்தி ரமா. ஸோ அவளுடைய அருள் அதான் ரொம்ப முக்கியம். இல்லாட்டி மருளில் மாட்டி சிக்கி தவிப்போம். ஆகவே அவளுடைய அருளால் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள் போகங்கள் இவையெல்லாம் நமக்கு கழிக்க செய்கின்றன மனதை. அதனால தான் ரமான்னு சொல்கிறோம் அவளை. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா இங்கே உரையாசிரியர், அதே எவ்வளோ செல்வம் இருந்தாலும் மனசில் வந்து சந்தோஷமே இல்லாமல் எப்போ பாரு தரித்திரம் பாட்டு பாடிட்டே இருந்தோம்னா அப்படி இருக்கிற செல்வத்துக்கு பேர் அலக்ஷ்மின்னு பேர். இது லக்ஷ்மி, அது அலக்ஷ்மி. ஓ லக்ஷ்மின்னு அர்த்தம், லக்ஷ்மி கடாட்சன்னு அர்த்தம். நிறைய செல்வம் இருக்குது, செழிப்பு இருக்குது, வாழ்க்கை வசதி இருக்குது, அதனால மனசில் ஒரு நிறைவு இருக்குது, சந்தோஷம் இருக்குது, அது எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறோம், ஆனந்தமாக இருக்கும்னு சொன்னால் அது லக்ஷ்மி. பணம் எவ்வளோ இருந்தும் செல்வம் எவ்வளோ இருந்தும் இன்னும் குறைப்பட்டே இருந்தோம்னா, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி குறைப்பட்டே இருந்தோம்னா அப்படி இருக்கிற பணத்துக்கு பேர் அலக்ஷ்மி. அது மட்டும் இல்லை, அதை நம்ம யாரோடையும் பகிர்ந்துக்காம பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மாண்டரே கேடுங்காள் ஔவையார் சொல்லுவார். கூடு விட்டு ஆவிதான் போயினவின் யாரோ அனுபவிப்பார். ஸோ அதை மாதிரி சேர்த்து வைக்கிற யாரும் கொடுக்க, நானும் அனுபவிக்க மாட்டேன், யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன். அப்படிங்கிற லக்ஷ்மி அலக்ஷ்மியா, அதனால பிரயோஜனமே இல்லை. இன்ஃபேக்ட் அவள் மூதேவி, அவள் என்ன கொண்டு வருவா, நல்லதை கொண்டு வர மாட்டா அவள். அதனால் ரமானா ரமயத்தி இத்தி ரமா. ஸோ நல்ல செல்வ செழிப்பு இருந்தால் அதோட மன நிறைவு பெற்று சந்தோஷமாக இருக்கும். அதே போல் அடுத்தவங்களுக்கு கொடுத்து மகிழணும், எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம வழி செய்யணும். அப்போ தான் அவள் லக்ஷ்மியாக இருப்பான். அப்படி இல்லாமல் நாமளும் எவ்வளோ இருந்தாலும், ஆனால் அவன் அப்படி இருக்கானே நான் அப்படி இல்லையே, எப்போ பாரு யாரோ ஒரு நம்மளை விட உயர்ந்த அது ஒன்றும் செல்வத்திலையோ செழிப்புலையோ உயர்ந்தவங்களை பார்த்து நான் அப்படி இன்னும் இல்லையேன்னு குறப்பட்டே இருந்தோம்னா இன்சல்ட்டிங் லக்ஷ்மி. ஆக்சுவலி எவ்வளோ கிடைச்சாலும் இன்னும் இல்லைன்னு தரித்திரனாக இருந்தோன்னா அவள் அலக்ஷ்மியாயிடுறான். அப்படிப்பட்டவன்ட்டு இருக்க பணம் அலக்ஷ்மி, அதனால் பிரயோஜனமே கிடையாது. அவன் கஞ்சனா கருமையாக என்ன செய்வான், தானும் அனுபவிக்க மாட்டான், பிறருக்கும் கொடுக்க மாட்டான். அந்த லக்ஷ்மி எங்கேயாவது கொள்ளை போயிடுவான். என்ன அர்த்தம், யாராவது அபகரிச்சுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வந்து இது பிக்ஷு கீதைன்னு, அதில் ஒரு பிராமணன் அப்படி தான் இருந்தோம். இங்கே சொல்லப்படப்படி தான் இருந்தோம். நிறைய செல்வம், ஆனால் தானும் அனுபவிக்கல, கருமையாக யாருக்கும் கொடுக்கவும் இல்லை. அப்படி வாழ்ந்தான் அவன், ரொம்ப சுயநலவாதியாக. கடைசியாக அவன் நிலைமை என்ன ஆச்சுங்கிறத இன்றைக்கி பிக்ஷு கீதையில் சொல்ல போகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட செல்வம் அலக்ஷ்மி. ஆக ரமான்னு சொன்னால் லக்ஷ்மின்னு அர்த்தம். மனதை கழிக்க சொல்லால் ரமா, ரமயதி இத்தி ரமா. அதான் இங்கே அம்பாளுக்கு ரமான்னு சொல்லியிருக்கு. ஆகவே அவளோட அருளால் கிடைக்கிற சௌபாகியம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் கொண்டு மனசு சந்தோஷமாக இருக்கும், நிறைவாக இருக்கும். அதை நம்ம பழகிக்கணும். ஆக்சுவலாக இல்லை இது இல்லை அது இல்லைன்னு அழுதுகிட்டே இருந்தோன்னா, அழுமூஞ்சியாக இருந்தோன்னா அவள் அலக்ஷ்மி ஆயிடுறா, அமங்கலமாயிடுது. அதான் ரமா. ராகேந்து வதனா, ராகா இந்து வதனா அப்படின்னு பிரிக்கணும். அது ராகானா என்ன அர்த்தம்னு கேட்டால் பௌர்ணமின்னு அர்த்தம். அதாவது ராக இந்து வதனானா, அதாவது அன்று உதித்த அந்த பௌர்ணமி இருக்கே, அது நிறைவாக முழுமையாக இருக்கு இல்லையா, அந்த போல் அவளுடைய முக பொலிவு இருக்கும். அன்று தோன்றும் பூர்ண சந்திரனுக்கொப்பான முகம் உள்ளவர். பௌர்ணமி அன்று நீங்கள் பார்க்கணும் சந்திரனை எப்படி, அந்த மாதிரி முகமுடையவள். அது என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த சந்திரனுக்கு அந்த பௌர்ணமி அன்று முளைத்திருக்கும் சந்திரனுக்கு என்ன ஒரு மகிமைன்னு கேட்டால், முழுமை, குறைவின்மை, அப்பழுக்கின்மை, மனதிற்கு குளிர்ச்சி, பார்க்க தெவிட்டாம் ஆகிய பூர்ண சந்திரனின் சிறப்பு கொண்ட முகம் தேவியுடையது.
என்ன அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. முழுமை அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அழகாக இருக்கு, நிறைவாக இருக்கு. குறைவின்மை, எந்த குறையும் அதில் சொல்ல முடியாது. அது மாத்திரம் அப்பழுக்கின்மை, மாசு மறுவெல்லாம் இல்லாமல் அப்பழுக்கு இல்லாமல் இருக்கு அம்பாளுடைய முகம். மனதிற்கு குளிர்ச்சி. ஸோ அந்த முழு நிலவை பார்த்தோன்னா மனதுக்கு அவ்வளோ குளிர்ச்சி. அதுபோல் அம்பாளுடைய முகத்தை பார்க்கும்போது மனதுக்கு அவ்வளோ குளிர்ச்சி. பார்க்க பார்க்க திகட்டாமை. வேணொருத்தவங்க பார்த்த உடனே சில இதுதான் திகட்டி போயிடுது, அது மாதிரி இல்லை, திவிட்டாமை. இப்படிப்பட்ட அழகிய முகமுடையவள் அம்பாள். நம்ம யோசிச்சு பார்த்தா கூட எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அருமையாக இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட அம்பாள் காட்சி கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்போ நம்ம எதையுமே பார்க்க மாட்டோம். அப்புறம் அம்பாளை பார்த்த பிறகு வேறு எதையுமே பார்க்க தோணாது இல்லையா? அந்த அழகு தெய்வத்தை கண்ட பிறகு வேறு எதையுமே நம்ம அழகாக நினைக்க மாட்டோம் இல்லையா? அது மாதிரி ராகா இந்து வதனா, பௌர்ணமி சந்திரன் போன்ற முகம் உள்ளவள். ராகேந்து வதனான்னா அதை எப்படி பிரிக்கணும்? ராகா இந்து வதனா. இந்துன்னா சந்திரன், இந்து. ராகானா பௌர்ணமி, பௌர்ணமி சந்திரனை போன்ற முகமுடையவள். அப்படின்னா அவ்வளவு முழுமையான, நிறைவான, குளிர்ச்சி பொருந்திய, பார்க்க பார்க்க தெவிட்டாத, அப்பழுக்கில்லாத முகத்தை கொண்டவள். அப்படிப்பட்ட முகப்பொழிவை கொண்டவள் ராகேந்து வதனா. ரதி ரூபா, ரதிப்பிரியா, ரதியின் வடிவில் உள்ளவள். ரதினா யாரு? மன்மதனது மனைவி, அவள் தான் ரதி. அவளது வடிவத்தையே தன் வடிவமாக கொண்டவள் தேவி. அப்படின்னா ரதி போல இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னு அர்த்தம். அவள் தான் இருக்கிறதே ரொம்ப அழகி, மன்மதனுடைய மனைவி. அந்த மாதிரி அப்படி அழகாக ரதியை போன்று அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வடிவமாக கொண்டவள் தேவி. ஆனால் இன்னும் ஒரு படி மேலே போய் உரையாசு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொருளில் ஏற்பட்ட அளவு கடந்த ஆசையால் நிலைத்த ஈடுபாடு அதனை பெற்றாலன்றி நிம்மதி இல்லை என்றவாறு மன்மதனது துணைவியான ரதிதேவி அவனுக்கு முன்னின்று காமிகள் மனதில் ஆசையையும் ஆசைப்படும் பொருள் ஈடுபாட்டையும் ஏற்படுத்தி உதவுவாள். அப்படி ரதி மூலம் வெளிப்படுவது தேவியின் சக்தியின் ஓர் அம்சம். என்ன அர்த்தம்? ரதினா யாரு? அதாவது ஒரு பொருள் ஏற்பட்ட அளவு கடந்த ஆசையால் ரத்தினா மனசு அப்படி ஒரு ஆசை பொங்கி அதை அடைஞ்சே தீரணும்னு ஒரு நிலைத்த ஒரு முயற்சி, அடையாட்டி எனக்கு ஒன்றுமே, அப்படிப்பட்ட ஆசை, அதுதான் இங்கே ரத்தின்னு சொல்லப்படுது. ஸோ காமன் என்ன செய்வான்? முன்னாடி ரதி அனுப்புவான், அவள் அப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்துவாள், அப்படிப்பட்ட ஒரு ஆசையை ஏற்படுத்துவாள். ஏற்படுத்தின பிறகு அவனுடைய காரியம் ரொம்ப சுலபமாயிடும், காமனுடைய காரியம். அப்படி வெளிப்படுற அந்த சக்தியே அம்பாளுடைய சக்தி தான், அதுதான் ரதி ரூபா. ஆக அந்த ரதின்னு நம்ம சொல்கிறோமே, அவளுடைய சக்தியாக வெளிப்படுபவளே அம்பாளோட ஓர் அம்சம்தான். அதுதான் இங்கே ரதி ரூபா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரதிப்பிரியா, ரதிப்பிரியான்னா ரதியிடம் மிகவும் பிரியம் கொண்டவள். அதனால தான் என்ன ஆச்சு, மன்மதனை எரிச்சிட்டார் சிவபெருமான். அவன் அனங்கன் ஆகிட்டான். எரிச்ச ஃபஸ்ட்டு இறந்தே போயிடுறான். அப்புறம் ரதிதேவி அழறா. அப்போ அம்பாள் தான் கருணை செய்து சிவனார்கிட்ட சொல்லி அவனை உயிர்ப்பிக்கிறார். ஆனால் ஒரே ஒரு சாபம், இனிமேல் அவனுக்கு உருவம் கிடையாது. அது நமக்கு விட்ட சாபம் மாதிரி எடுது. உருவமாக இருந்தாலும் அவனுக்கு தெரியும் இங்கே வந்துடுறான், அவன் தப்பிச்சுக்கணும்னு. அவன் உருவம் இல்லாமல் எப்போ வருவான், எங்கேருந்து வருவான்னு தெரியாது. அப்படி நம்மளை தாக்குறான். ஸோ ரதிப்பிரியானா அப்படி ரதி மீது கருணை கொண்டவள், அவளிடம் மிகவும் பிரியம் கொண்டவள். அதாவது ரதிக்கு இன்னொரு பொருள் சொன்னோம் இல்லையா, மனதின் நிலைத்த ஈடுபாடு. ஒரு விஷயத்தில் ஆசை ஏற்பட்டு மனதில் அது மேலே நிலைத்த ஈடுபாடு ஏற்பட்டு அதை அடைந்தாலொழிய எனக்கு நிம்மதியிலேன்னு நினைக்கிற ஒரு மனப்பாங்கு இருக்கு இல்லையா, அப்படி நிலைத்த ஈடுபாட்டில் பிரியமுள்ளவள் அப்படிங்கிற மாதிரியும் ரதிக்கு ஒரு பொருள் சொல்லப்பட்டிருக்கு. ரதினா இன்னொரு பொருள் காம விளையாட்டு, அதில் பிரியமுள்ளவள். காம விளையாட்டில் பிரியமுள்ளவள் இங்கே அம்பாளை சொல்லி அம்பாள்னு சொல்லியாச்சுன்னா அது வேற விஷயம். நம்ம மனிதர்களோடு நம்ம பொருத்தி பார்க்கவே முடியாது. அவள் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. இது யார் சொல்லியிருக்கா? அந்த அந்த என்ன தேவதைகள் பாடினது? வர்ஷின்யாதி வாக்தேவதை. அவளோட கூட இருக்கிற தோழிகள் பார்த்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதது இல்லை, அப்படிப்பட்டவ. இன்னும் ஒரு சில விஷயம்லாம் வரப்போகுது. அது எப்படி அதை நம்ம எடுத்துக்க போகிறோம்னு தெரியல, பார்ப்போம். ரதிப்பிரியா, ரக்ஷாகரி, ராட்சசக்னி, ராமா, ரமண லம்பட்டா,
ரக்ஷா கரினா நமக்கே புரியுது. ரக்ஷா கரினா, ரக்ஷைனா காத்தல், ரக்ஷா கரினா நம்மை காத்தருள்பவள், அடியார்களை எல்லாம் காத்தருள்பவள். மனமுருகி அவளை வேண்டி அவளை சரண் புகுந்தோன்னா எல்லோரையும் காத்தருள்பவள். அதான் ரக்ஷா கரி, காத்தல் புரிபவள். பிரம்மா முதல் சிறு புழு வரை உள்ள உலகத்தின் தனித்தும் சேர்த்தும் காப்பவள். இன்னொன்று ரக்ஷான்னா விபூதின்னு ஒரு பொருள் இருக்கும். திருநூறு அப்படின்னு ஒரு திருநீருன்னு ஒரு பொருள் இருக்கு. அப்போது திருநீர் அணிந்தால் அது காப்பு. அதுபோல நம்மை காத்து ரட்சிப்பவள் ரக்ஷா கரி. ராட்சசக்னி, ராட்சதர்களை அழிப்பவள். இதில் ஒரு நல்ல சுவையான ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. ராட்சதர்கள் எப்படி தோன்றினார்கள், அவங்களுக்கு ஏன் ராட்சதர்கள் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான சில தகவல்கள் நான் கொடுத்துருக்காரு உரையாசிரியர். என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ராட்சதர்களை பற்றின குறிப்பு, பிரம்மாவின் கொடும் பசியே வடிவெடுத்து ராட்சசர்கள் ஆயிற்று. பிரம்மாவுக்கு ஒரு நாளைக்கு கொடும் பசி உண்டாயிற்று. அந்த கொடும் பசியே மனித உருவெடுத்து, அதாவது உருவெடுத்து ராட்சசர்கள் ஆயிற்றாங்க. அதனாலதான் இவர்கள் பிரம்மனின் உடலிலிருந்து வெளியானதும் தம் பசியை தணிக்க அனைத்தையும் உண்ண ஆரம்பித்தனர். பசிக்குது பசிக்குது, இன்னும் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இவர்களால் பீடிக்கப்பெற்றவர்கள் பிரம்மாவை அணுகி ரக்ஷா ரக்ஷ, காப்பாற்று காப்பாற்று என கதறினார்களாம். இப்படி ரக்ஷா ரக்ஷா ரக்ஷன்னு கதறினாலும் அவங்க பேர் ராட்சசர்கள் ஆயிடுச்சோம். இப்படி ரக்ஷா ரக்ஷன்னு கதற வச்சவர்கள், அது பேர் ராட்சசர்னு என்ன சொன்னா, ராட்சசர்லாம் என்ன அர்த்தம் கேட்டால் ரக்ஷா ரக்ஷா ரக்ஷா, காப்பாற்று காப்பாற்றுன்னு கதற வைத்தவர்களா, அதான் அவர்கள் ராட்சசர்களே பேர் இருந்துச்சோம். அப்படிப்பட்ட அவர்களிடமிருந்து அவர்களை அழித்து நம்மை எல்லாம், சாது ஜனங்களை எல்லாம், நல்லவர்களை எல்லாம் காப்பாற்றுபவள். எவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டுமோ அவர்கள் ராட்சசர்கள். இன்னும் என்ன பொருள்னா, எவர்களிடமிருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டுமோ அவர்கள் எல்லோருமே ராட்சசர்கள் தான். ரக்ஷதி யஸ்மாத், நம்ம ராட்சசர்களே போக வேண்டாம், நம்மளை சுற்றியே நிறைய ராட்சசர்கள் தான், அவங்களே நம்மளை காப்பாற்றிக்கணும், அவங்களும் ராட்சசர்கள் தான் அப்படின்னு. ரக்ஷதி யஸ்மாத், எவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றிக்கொண்டு நினைக்கிறோம் அவங்களாம் ராட்சசர்கள் தான். அவர்களை எல்லாம் அழிப்பவள், அதுதான் ராட்சசக்னி. இப்போ இன்னொன்று ராட்சசர்கள் இன்னொரு பொருள் சொல்கிறார் உரையாசிரியர். பிறர் அங்கம் சிதறியோ நோய்வாய்ப்பட்டோ துணையின்றியோ துன்புறுவதைக் கண்டு தயை ஏற்பட்டு உதவ முன்வராத கடினமான உள்ளம் படைத்தவர் ராட்சசர்கள். ஸோ அடுத்தவர்களுக்கு அவ்வளோ ஒரு இன்னல்கள் இருக்கும்போது அவங்களுக்கு உதவ முன்வராத எல்லாருமே ராட்சசர்கள் தான். அப்படிப்பட்ட கொடிய ராட்சசர்கள் கொன்றுவாங்க. அதான் நான் எப்பயுமே நினைக்கிறது இல்லை, நாம் எல்லாம் யார், அம்பாளுடைய குழந்தைகள், அம்பாளுடைய என்ன சொல்லுது, பிரியமான குழந்தைகள் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இப்போ அம்பாளை போய் நம்ம வழிபட போகிறோம், அம்பாளுக்கு எவ்வளவோ பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்கிறோம். ஆனால் வாசலில் ஒருத்தர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டோ முண்டமாவோ நொண்டியாவோ கை காலில் இருக்கான், அவனுக்கு இறங்கலைன்னு சொன்னால் இப்போ எப்படி அம்பாள் நமக்கு இறங்குவான்? திருப்பி இந்த கீழே வந்துட்டோம். நாம் அம்பாளோட குழந்தைகளுக்காக இறங்கணும், அம்பாளையே நமக்காக இறங்கணும். ஆக்சுவலாக அப்படி இறங்கணும்னு சொன்னால் அம்பாள் அந்த எல்லா உயிர்களுக்கும் அம்பாளோட குழந்தைகளுக்கு இறங்கணும்னா அம்பாளுக்கு தனியாக இன்னும் செய்ய வேண்டாம், சிறப்பே செய்ய வேண்டாம். ஷீ வில் பி வெரி ப்ளீஸ்ட். இப்போது நம்ம குழந்தைக்கு யாராவது நல்லா உதவி செய்கிறாங்க, நல்ல இடத்துல ஒரு படிக்கவோ வேலை எடுத்து கொடுக்கவோ உதவி செய்ய, அவங்க மேலே நமக்கு ஏற்கனவே இயல்பாகவே பிரியம் உண்டாகுங்க. அதுபோல தான் ஆக யார் ராட்சசர்கள், அடுத்தவர்களுடைய துன்பத்தை கண்டு இறங்காதவர்கள் எல்லாருமே ராட்சசர்கள். அப்படிப்பட்டவர்கள் அழித்து விடுவார். ராமா, இங்கே ராமான்னா என்ன பொருள்னா பெண்கள் வடிவில் உள்ளவள், பெண்களின் வடிவில் உள்ளவள். இப்போ எல்லா பெண்களையுமே அம்பாளோட ரூபமாக பார்க்கணும், அதுதான் இங்கே கருத்து. ராமா அப்படின்னா பெண்கள் வடிவில் உள்ளவள். ஸ்திரீலிங்க சொற்களால் பெண்பாலாக குறிப்பிடப்படுபவை அனைத்தும் பெண்கள். இப்போ சமஸ்கிருதத்தில் ஸ்திரீலிங்கம்னு இருக்கு, அப்போ இது புல்லிங்கம்னு இருக்கு. அப்படின்னா ஆண்களுக்கு குறிக்கக்கூடிய சில வார்த்தைகள் இருக்குது, பெண்களை குறிக்கக்கூடிய சில வார்த்தைகள் இருக்குது. அப்படி கூட இல்லை, அந்த வார்த்தைகளே ஸ்ரீலிங்கம் புல்லிங்கம்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட எல்லாமே அனைத்துமே பெண்கள் சொல்கிறார். அவர்கள் தேவியே, பெண் வடிவில் உள்ள அனைவரும் தேவியே. ஒரு வீட்டில் பெண் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தால் தேவியே, பெண் வடிவில் உள்ள அனைவரும் தேவியே. ஒரு வீட்டில் பெண் மகிழ்ச்சி வாழ்ந்தால் தேவி மகிழ்கிறாள். பெண் பெருமையுடன் போற்றப்பட்டால் தன்னை போற்றியதாக தேவி உணர்கிறாள். பெண் கோபித்துக் கொள்ளும் சூழலில் தேவி கோபிக்கிறாள். பெண்கள் பெருமைப்பட குலம் வளரும்.
பெண்கள் இகழப்பட்டால் குலம் அழியும். ஸோ இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா பெண்களும் தேவியின் வடிவமாக இருக்கிறதுனால எந்த ஒரு கிரகத்தில் எந்த வீட்டில் பெண்கள் வந்து பெருமைப்படுத்தப்படுறாங்களோ அந்த வீடு அந்த குலம் உயரும். எங்கே இகழப்பட்டு ரொம்ப இம்சிக்கப்படுகிறார்களோ அந்த குலம் அழியும். ஆக பெண்களை கனம் செய்தால், அவங்கள ஆராதிச்சா, அவங்கள உயர்த்தி செஞ்சால் அம்பாள் மகிழ்கிறாள். இது எல்லா ஆண்களும் உணரணும். ஆண்கள் மத்தியில் பெண்களும் உணரணும். அது பெண்கள் தான் பெண்களுக்கு சத்துரு போல நிறைய நேரத்தில். ஸோ யாரையுமே நம்ம இம்சிக்க கூடாது தான், எந்த ஜீவனையும். அதுலேயும் இப்போ குறிப்பாக ஏன்னா எல்லா பெண்களுமே வந்து அம்பாளோட வடிவம் அப்படிங்கிற மாதிரி. அதான் ஒருத்தன் வந்து எவ்வளோதான் அம்பாளை பூஜை செஞ்சாலும், எவ்வளோதான் கோயில் குளம் போனாலும், காமுகனாக இருந்து மற்ற பெண்களையெல்லாம் அம்பாளை பார்க்காம ஒரு போக வஸ்துவை பார்த்தானா அப்புறம் என்ன பிரயோஜனம்? அவனுடைய அந்த அந்த வழிபாட்டில் தான் அர்த்தம் இருக்காங்க. எல்லா பெண்களையும் அம்பாளை பார்க்குறது தான் நல்ல வழிபாடு. அப்போ சுவாமிஜி மனைவியும் அம்பாளை பார்க்கணுமான்னா ஒரு கிரகஸ்தன் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ராமகிருஷ்ணர் போன்ற யுத்தமாக அப்படி தான் பார்த்தாங்க. ஒரு வயசுக்கு மேலே மனைவியே கூட அன்னையாயிடுறான், மனைவியே கூட தாயாயிடுறான். அப்போ அம்பாளை பார்க்க தவறே கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? ஸோ அதனால் அப்படி ஒரு அன்பும் மரியாதையும் இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே அம்பா மகிழ்கிறாள். ஆனால் யாரும் அப்படி சொல்ல மாட்டேங்க, ஆண்களை வந்து மரியாதை செய்யணும். ஆண்கள் எங்கே மகிழ்ச்சியாக இருந்தால் அவங்க எல்லாம் சிவன் மகிழ்ச்சியாக இருக்கார், நாராயணன் மகிழ்ச்சியாக இருக்கான்னு சொல்கிறது. ஏன்னா that is taken for granted in male chauvinistic society. அப்படியே வச்சிருக்கீங்களா எல்லாரும்? அது ஆண்கிட்ட போய் கேட்டால் தெரியும். ரமண லம்பட்டா, இது பாருங்களேன். ரமண லம்பட்டான்னா இது எப்படி இருக்கு பாருங்க. பதியுடன் குழாவுவதை மிகவும் விரும்புபவள் ரமண லம்பட்டா. லம்பட்டா ரமண லம்பட்டான்னா பதியுடன் கூடி குழாவுவதை மிகவும் விரும்புபவள். தன் பதியான காமேஸ்வரனுடன் சகஸ்ரார கமலத்தில் கூடு குழாவுவதில் மிகுந்த விருப்பம் உள்ளவள். நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அந்த அந்த குண்டலினியான சக்தியானது அப்படியே மேலேயே, குண்டலி தான் அம்பாள், சகஸ்ராரத்தில் காமேஸ்வரனோடு கூடி அமுத மழையா பொழியரா அப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படிலாம் படிச்சிருக்கோம். ஸோ ஆக சகஸ்ராரத்தில் காமேஸ்வரன் இருக்கார். காமேஸ்வரன் அம்பாள் குண்டலினி ஸ்வரூபமாக மேலே ஏறி எல்லா சக்கரத்துக்கும் மேலே ஏறி கூடி குழாவுறாள். அப்படி குழாவுவதில் விருப்பம் உள்ளவள் தேவி. ஒவ்வொரு பெண்ணிடத்திலும் தன் பதியுடன் கூடி குழாவுவதில் உள்ள நாட்டமாக விளங்குபவள் தேவி. பாருங்க, அவளை ஒரு உருவமாக ஒரு தேவதையா சொன்ன பிறகு அப்படியே அவளை ஒரு சக்தியா, ஒரு உணர்வா அப்படி சொல்லிடுறாங்க பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரு உணர்வாக பதியுடன் கூடி குழாவுவதில் இருக்கும் நாட்டமாக விளங்குபவளே அம்பாள். அதுதான் அவளுக்கு ரமண லம்பட்டா அப்படின்னு பேர். இதை ஞாபகம் வச்சுப்பீங்களான்னு தெரியல. அடுத்து நான் கேட்பேன், ரமண லம்பட்டான்னு யாரு? ஏன்னா நமக்கு சில விஷயம்லாம் புரியும், ராட்சச அக்னியெல்லாம் புரியும், ரக்ஷாகரி புரியும். ஆனால் சில விஷயங்கள் புரியாது நமக்கு. அந்த மாதிரி நான் போன முறையே உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்னன்னு கேட்டால், அம்பிகான்னு பார்த்தோம், அது தாயின்னு பார்த்தோம், அதுக்கு மேலே இன்னொன்று பார்த்தோம், இரவு தூக்கம். ஸோ இரவாக இருந்து தூக்கமாக இருந்து நம்மை அனைத்து அரவணைத்து நமக்கு இன்பம் தருபவள் அப்படின்னு பார்த்தோம் அம்பிகான்னு. பார்த்தீங்களா? அதெல்லாம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அம்பிகானா ஞாபகம் வருமானம் வராது. ராத்திரி சுத்தம்லாம் நம்ம பார்த்தோம், ரிக்வேதத்தில் ஒரு ராத்திரி சுத்தத்தை பற்றிலாம் கொஞ்சம் இப்போ ஒரு குறிப்பு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆக அம்பிகான்னா அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு வர்ற ஞாபகம் வேறு ஏதோ ஞாபகம் வருது. அம்பிகான்னா ரமண லம்பட்டா, ராமா ரமண லம்பட்டா, பதியுடன் குழாவுவதை மிகவும் விரும்புபவள். அடுத்த செய்யுள். காம்யா காமகலா ரூபா கதம்ப குசும பிரியா. காம்யா காமகலா ரூபா கதம்ப குசும பிரியா. கல்யாணி ஜகதி கந்தா கருணா ரச சாகரா. கல்யாணி ஜகதி கந்தா கருணா ரச சாகரா. காம்யா காமகலா ரூபா கதம்ப குசும பிரியா. காம்யா காமகலா ரூபா கதம்ப குசும பிரியா. கல்யாணி ஜகதி கந்தா
करुणारससागरा कल्याणी जगति कन्धा करुणारससागरा. காம்யா, காம்யான்னா விரும்பப்படுபவள், அதாவது அடைவதற்குரிய பெரும் பொருள் எனவும் தன்னை காக்கும் தெய்வம் எனவும் அவள் அருளை பெற அனைவராலும் விரும்ப பெறுபவள். எல்லாரும் அவளை விரும்புகிறாள். ஏன்னா அவள் அவ்வளோ அருள் பாலிக்கிறாள், கேட்டதெல்லாம் கொடுக்குறாள். அது மாத்திரம் இல்லை, எந்த தீமையும் நமக்கு வராமல் நம்மை ரட்சித்து காப்பாற்றுறாள். அதனால இந்த உலகத்திலேயே மிகவும் விரும்பப்படுபவளாக இருக்கிறாள். அதுதான் காம்யா. காமனான என்ன? ஆசை. காம்யான்னா அவள் மேலே அவ்வளவு ஆசைப்படும்படியாக, அவளை விரும்பும்படியாக அவள் இருக்கிறாள். காம்யான்னா அதாவது விரும்பப்படுபவள் அப்படின்னா. ஸோ எதனால விரும்பப்படுறாவ? சும்மா இல்லை, கேட்டதெல்லாம் கொடுக்குறான், அனுகிரகம் பண்ணுறான், அதனால விரும்புகிறோம் அவளை. அது மாத்திரமே நமக்கு ஏதாவது ஒரு தீங்குன்னா நம்மை காக்க ஓடோடி வருகிறாள். அப்படியா சுவாமிஜி? அப்படி தெரியலையே, அப்படி தெரியலைன்னு சொல்லக்கூடாது, உண்மை அதுதான். சரி, அந்த முதலை அந்த அந்த கஜேந்திரனுக்கு நேர்ந்தது உங்களுக்கு தெரியல, ஆதி மூலம்னு சொன்னோன்னு ஓடி வர்றார். சரி, அது உண்மைதான், எல்லா இடத்துலையும் சொல்லப்படுது திரும்ப திரும்ப. ஸோ அம்பாள் பரம்பொருள், அந்த பரமேஸ்வரி மனமுருகி அழைச்சோன்னா கட்டாயம் ஓடி வருவா. அதுதான் ரொம்ப விரும்பப்படுபவளாக இருக்கிறாள். காம்யான்னா விரும்பப்படுபவள், எல்லோராலும் விரும்பப்படுபவளாக இருக்கிறாள். அது மட்டும் இல்லை, என்ன குறிப்பு கொடுத்துருக்குன்னா, கிருஷ்ண பக்ஷத்து துவாதசி, அங்கே அந்த இரவிலே காம்யாவாக இருப்பவள். கிருஷ்ணபக்ஷம்னு அமாவாசை நோக்கி போகிற அந்த பருவம், அதில் உள்ள துவாதசி இரவிலே காம்யாவாக இருப்பவள். அதான் இங்கே காம்யாங்கிறது. காம கலாரூபா, அதாவது காமகலா நம்ம படிச்சிருக்கோம், காமகலை வடிவினல் படிச்சிருக்கோம். சரி, காமகலான்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அம்பாளுக்கு ரொம்ப பிரத்யேகமான ஒரு மந்திரமாக ஹ்ரீம் அப்படின்னு படிச்சிருக்கோம். போன மாதிரி புவனேஸ்வரிக்கு உகந்ததாக ஹ்ரீம்னு பார்த்தோம். புவனேஸ்வரியே ஹ்ரீம் வடிவத்திலாம் இருக்காங்கிறதான் நான் போன முறை பார்த்தோம். அந்த ஹ்ரீங்கிற அந்த அந்த ஒரு மந்திர ஒளியில் ஹ்ரீ ப்ளஸ் இம் அப்படின்னு வருது. ஹ்ரீ அதோடு சேர்ந்த இம்னு வருது. அது இருக்க அந்த ஈங்கிறது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் காமகலான்னு பேர். அதில் என்ன பார்த்தீங்கன்னா, பஞ்சதசாட்சரி மந்திரம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அதில் ஒவ்வொரு கூடத்திலும் முடிப்பெழுத்தாக உள்ள இந்த ஹ்ரீங்கிறது, ஒவ்வொரு 3 கூடங்கள் பார்த்தோம். அந்த 3 கூடத்துலையும் இந்த ஹ்ரீம் வருது. அதனால அந்த அந்த முடிப்பெழுத அதில் வர்ற ஹிர் என்ற 2 மெய்யெழுத்துக்களுக்கு உயிராக உள்ளது காமகலா, அதன் வடிவில் உள்ளவள். அதுலேயே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், காமகலா என்பது ஈ என்ற அக்ஷரமும் பிந்துவும் சேர்ந்தது. பிந்துனா இம், இம். அதுலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, காமேஸ்வரன் காமேஸ்வரி என்ற 2 காமர்களின் கலைகளும் ஒருங்கே சேர்ந்த எழுத்து காமகலா. அதில் பிந்து சிவ வடிவம், ஈ சக்தி அக்ஷரம், சிவசக்தி ஐக்கியம் இந்த ஈமில் உள்ளது. காமேஸ்வரன் காமேஸ்வரி 2 பேரோட ஐக்கியம். ஏன்னா அது வந்து இம்னு அந்த பிந்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சிவன் அம்சமாக, ஈங்கிறது அம்பாள் அம்சம். அந்த ஈமில் ஹ்ரீம் கூட கிடையாது, ஹ்ரீ ப்ளஸ் ஈம். அந்த ஈமில் உள்ள இம் வந்து சிவ வடிவம், ஈ வந்து அம்பாள் வடிவம். அது 2 சேர்ந்தது தான் காமகலா. ஸோ அந்த ஐக்கியத்தை குறிக்கிறது தான் காமகலா. அப்படிப்பட்ட வடிவனலாக இருப்பவள், சிவசக்தி ஐக்கியம், அதை கூறும் அந்த ஒரு வடிவனலாக இருப்பவள் தான் காமகலா ரூபான்னு சொல்கிறோம். ஸோ அந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்தில் 3 வகையான கூடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 3லையுமே அதை முடிப்பெழுத்தாக அந்த ஹ்ரீம் வருது. அதுலேயே இந்த ஹ்ரீ ப்ளஸ் ஈம், அந்த ஈம் தான் காமகலா, ஹ்ரீம் கூட இல்லை, அந்த ஈம் தான் காமகலாவை சொல்கிறாங்க. அந்த ஈம்லே இம் சிவ அம்சமாகவும் ஈய வந்து அம்பாள் அம்சம், அது 2 சேர்ந்தது காமகலா வடிவம், காமகலா ரூபம் அப்படின்னு. காமகலா ரூபமாக காமகலை வடிவனலாக இருக்கா அம்பா. சரி, இன்னும் அதுக்கு சூக்ஷ்மமாக நிறைய பொருள் இருக்கலாம். சரி, இந்த மாதிரி உரையாசிரியர்கள் கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரொம்ப சூக்ஷ்மமான சில
சில பொருள்களையும் சொல்ல மாட்டாங்க வெளிப்படையாக. அது நாமளே உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். என்ன அப்படி ஒரு விசேஷம் ஈமுக்குன்னு கேட்டால் அது சொல்ல மாட்டாங்க வெளியில். நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு தீட்சை எடுத்து அந்த மாதிரி குரு அணுகி அவங்களோட இருந்தால் ஒரு வேளை சொல்லுவாங்களா இருக்கும், இல்லாட்டி நாமே அதை உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த ஹ்ரீமில் ஏதோ இருக்குன்னு எனக்கு எப்பயுமே தோண்டிகிட்டே இருக்கும். எப்படி பகவானுக்கு அருணாச்சலம்னு சொன்னால் ஏதோ ஒன்றுன்னு சொல்கிற மாதிரி இந்த ஹ்ரீமில் ஏதோ ஒன்று இருக்குன்னு இப்போ இல்லை, எனக்கு முந்திலேருந்து தோன்றும். இந்த ஹ்ரீங்கிற வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. அப்புறம் தான் தெரியுது அந்த ஹ்ரீமில் தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்பாளுடைய உபாசனை. அதுவும் பாருங்கள், அந்த ஈமில் தான் அந்த காமகலா ரூபம், அது சிவசக்தி ஐக்கியம் நீங்கள் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட வடிவங்களாக காமகலா பான்னு அந்த வடிவங்களாக இருப்பவள். காமகலா பானா அந்த வடிவங்களாக இருப்பவள். கதம்ப குசும பிரியா அப்படின்னா அர்த்தம், குசுமனா மலர்னு அர்த்தம், பூன்னு அர்த்தம். கதம்ப குசும அப்படின்னா கதம்ப பூவில் பிரியம் உள்ளவள். அதனால தான் எங்கே இருக்கா அவள்? கதம்ப வனவாசினி. அது மேலே அவளுக்கு அவள் பிரியங்கிறதுனால அந்த கதம்ப வனத்து நடுவுலேயே போயிருக்க ஆரம்பிச்சிட்டா இல்லையா? அம்பாள் எங்கே இருக்கா? அந்த அமிர்த கடல் நடுவில் இருக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுலேயும் நடுவில் வந்து கதம்ப வனவாசினி, கதம்ப வனத்துக்கு நடுவில் இருக்கா. ஏன்னா அந்த கதம்ப பூவில் அவளுக்கு அவ்வளவு விருப்பம். அவளுக்கு கடம்பின் பூவில் தேவி கூட அளவு கடந்த பிரியமே அவளை கதம்ப வனத்தின் நடுவே இருக்க செய்கிறது. அப்படி கடம்ப பூவில் பிரியமுள்ளவள் தேவி. கதம்ப குசும பிரியா. குசுமனா மலர் பூன்னு அர்த்தம். அந்த கதம்ப மலரிலே அவ்வளவு பிரியமுள்ளவளாக இருக்கிறாள். கல்யாணி மங்கள வடிவானவள். மங்கள தன்மையே உருவாகி நிற்பவள் தேவி. மங்களத்தன்மை, அவள்கிட்ட எந்த அமங்கலமும் கிடையாது, எல்லாமே மங்களம். ஆஸ்பீஷியஸ், சிவன்னாலே ஆஸ்பீஷியஸ் அர்த்தம், மங்கள வடிவினன்னு அர்த்தம். இங்கே கல்யாணினா மங்கள வடிவானவள், நன்மையே செய்பவள். அதாவது மங்களமான பேச்சு கல்யா, மங்களமான பேச்சையே பேசுபவள் கல்யாம் அனதி. அப்படி பேசும் பெண் வடிவில் உள்ளவள் அர்த்தம். அம்பாளுக்கு கல்யாணின்னு ஒரு பேர் இருக்கு, ஏன்னா மங்கள வடிவானவள். ஆனால் இப்படி நல்ல வார்த்தைகளையே, மங்களகரமான வார்த்தைகளையே பேசுகிற பெண்ணையும் கல்யாணின்னு சொல்கிறோம். ஏன்னா அவள் கல்யாணின்னு அப்படி அம்பாள் வம்சம் கொண்டவளாக இருக்கா. அவள் நல்லதையே பேசுகிறவள். தேவியை உள்ளிருத்தி வைத்திருப்பதால் குளிர்ந்து மங்களமாகி நிற்கும் உள்ளத்திலிருந்து வெளிப்படும் சொல் மங்களமாகி இருக்கும். ஏன் அவங்க அந்த மாதிரி பெண்கள் ஏன் அப்படி மங்களமாக பேசுகிறாங்க? ஏன்னா அவங்க அம்பாளை இதயத்தில் வச்சிருக்கிறதுனால அவங்க மனம் குளிர்ந்து மங்களகரமான வார்த்தைகளே வெளியில் வருதும். அதனால தான் அவங்க மங்களகரமான சொல்ல பேசுகிறாங்க. கல்யாணிங்கிற மாதிரி மங்களகரமானவங்க இருக்காங்க. இப்போ நாமளும் கல்யாணியாக ஆகணும், என்ன செய்யணும்? மங்களகரமான சொல்லியே பேசணும். அமங்கலமாக யாரையும் சாபம் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் தீங்கான மீன்ஸ் துன்புறுத்துகிற மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது. நான் பார்த்துருக்கேன் சில பேர் இந்த அம்பாள் உபாசனை பண்ணுறவங்கலாம் ரொம்ப தேஜஸ்வியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப கனிந்த உள்ளம் கொண்டவளாக இருப்பாங்க. அவங்க எப்பயுமே எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியே இருப்பாங்க. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அம்பாளே உள்ளே இருக்கிறதுனால அவங்க பேசுகிறது எல்லாமே ஆசீர்வச்சனமாக இருக்கும். அடுத்தவங்க நன்மைக்காகவும் அடுத்தவங்களை வாழ்த்துறதாகவுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்திரீகளை பெண்களை நான் பார்த்துருக்கேன். அப்படி இல்லாமல் கச்சா மச்சான்னு கண்ணா பின்னான்னு பேசுகிறவங்க என்ன அர்த்தம்? அமங்கலமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் கல்யாணினா மங்கள வடிவானவள் மாத்திரம் கிடையாது. எந்த ஒரு பெண்மணிக்கு உள்ளேயும் மங்களகரமான அந்த கல்யாணி, அந்த அம்பாள் இருந்தான்னா அவளுடைய வாக்கெல்லாம் மங்களகரமாக இருக்கும். அவளையும் கல்யாணினே சொல்லலாம். அப்படிங்கிற மாதிரி கல்யாணிக்கு பொருள் சொல்லியிருக்காங்க. ஜெகதி கந்தா உலகத்திற்கு வேர் போன்றவள். விருட்சம், இந்த சம்சார விருட்சம் சொல்லுமா, இந்த உலகம் என்கின்ற விருட்சத்திற்கு வேர் போன்றவள். ஏன்? வேர் இல்லாட்டி அந்த மரமே கிடையாது. அந்த வேர் தான் அந்த மரத்துக்கு எல்லா போஷாக்கையும் கொடுக்குது. அது மாத்திரம் இல்லை, அது கீழே தளர்ந்து விழுந்துடாமல் அதை பிடிச்சி வச்சிருக்கு. அதுபோல அம்பாளுடைய அந்த அனுகிரகத்தினால தான் இந்த உலகமே இங்கே நிலைத்திருக்கு. அவளுடைய போஷாக்குனால தான் இங்கே எல்லாமே நல்லா போஷாக்கு பெற்று இங்கே நல்லா செழிப்பாக இருக்குங்க. அம்பாள் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். வேர் போல இந்த உலகத்திற்கு இருக்கா. அது மாத்திரம் இல்லை, இந்த உலகமானது சீரழிந்து விடாமல்
சிதைந்து விடாமல் சின்ன பின்னமாகி விடாமல் காத்து ரட்சித்து அதை ஒரு நிலையாக வைத்திருப்பவள் அம்பாள் அப்படின்னு சொல்லி உரையாச இன்னொரு ஒரு விஷயம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இப்படி பல வகையிலும் உதவினாலும் தற்பெருமை அற்றவளானதால் வேர் போல் தன்னை வெளிக்காட்டாமல் மறைந்திருக்கிறாள். என்ன அழகானது. வேற கண்ணால் பார்க்க முடியாது, மரத்தை தான் பார்க்க முடியும். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, தற்பெருமை கொள்ளாம இவ்வளவு செஞ்சாலும் அவன் மறைஞ்சே இருக்கா. இவ்வளவு செஞ்சவங்க எவ்வளவு தன்பை நானும் செஞ்சேன் நானும் சொல்லி கொடுக்கணும் இல்லையா, அப்படி இல்லை. வேறு போல மறைஞ்சே இருக்காளா அம்பாள். அதான் ஜெகதி கந்தா. ஸோ அடுத்த முறை ஜெகதி கந்தான்னு ஞாபகம் வரணும், உலகத்திற்கே வேர் போன்றவள் அப்படின்னு சொல்லிட்டு. உலகில் அவள் நீக்கமர நிறைந்து நிற்பவளானதாலும் ஜெகதி கந்தா என்று பெயர் உண்டு. எல்லா இடத்துலையும் நீக்கமாக நிறைந்து இருக்கிறதுனாலையும் ஜெகதி கந்தா என்று அவளை சொல்கிறோம். அப்புறம் கருணாரச சாகரா. கருணாரசம், ரசமத்துவம், அந்த கருணையே பிழிந்தெடுத்தால் போல் ரசமாக சாகரா, அதுவே ஒரு சாகரமாக ஒரு பெரிய ஒரு சமுத்திரம் ஆயிடுச்சுன்னா அதுபோல கடல் போல் அந்த கருணையே கடலாக விரிந்து இருப்பாள் அம்பா இருக்கா. அதான் நம்மளும் அவளை கருணாம்பான்னு பேர் வச்சிருவோம் நம்ம பாஷை. கருணாம்பிகா, கருணாரச சாகரா. ஸோ அம்பாளுடைய கருணைக்கு ஈடனையே கிடையாது. இதை நம்பணும் முதல்ல. இந்த மனம் என்ன செய்யணும், அப்படியா அப்படிலாம் எனக்கு தோணலையேன்னு சொல்லணும் முதல்ல. அப்படி இருந்தாலும் ஏன் இவ்வளோ எல்லாரும் அவஸ்தைப்படுறாங்க, ஏன் இவ்வளோ எல்லாரும் துன்புறுகிறார்கள், ஏன் இவ்வளோ அல்லல் இந்த உலகத்தில், இவ்வளோ கொடுமை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு மகான்கள் இல்லை உத்தமர்கள் இப்படிப்பட்ட பெரியவர்கள்லாம் சொல்லும்போது அதை அப்படியே நம்பணும். அம்பாள் கருணாரச சாகரம், கருணாரச சாகரம் தான். ஏன்னா நம்முடைய சாதாரண தாயாரே அவ்வளோ கருணை பொருந்தியவளாக இருந்தான்னா ஜெகஜன உலகத்துக்கே, இந்த உலகத்திற்கே தாயாருக்கு எப்படிப்பட்ட கருணையோடு இருக்கணும் இல்லையா. அப்போ கருணையோடு இருக்கான் அம்மாங்கிறதுக்காக எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுப்பாளா, மாட்டான். உதயம் கொடுப்பாள். எப்போ பாரு ஐஸ்கிரீம் கேட்டால் குழந்தைக்கு உதயம் கொடுப்பாள். ஏன்னா சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் வந்துடும். அதுபோல் அவளுடைய மரக்கருணை தான் அது. என்னது, அவள் நம்மளுக்கு துன்புறுத்தி நம்மளை சோதிக்கிறது. ஏன் அப்போ தான் நமக்கு நல்ல வைராக்கியம் வரும், ஒரு பக்குவம் வரும். நம்ம திரும்ப அவளையே நினச்சிட்டு இருப்போம். எல்லாம் சுகமாகவே கொடுத்துட்டு இருந்தானா நம்ம அவனை மறந்தே போயிடுவோம் இல்லையா. ஸோ அதனால் அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. கருணாரச சாகரா தான் எப்படி இருந்தாலும். மனம் பகிர்முகமாக அடையிறதுல பெரிய விசேஷம் இல்லை, அந்தர்முகமாகி உள்ள ஒடுங்கிறது தான் விசேஷம். உலகத்தில் எல்லாமே நம்ம நினச்ச மாதிரியே இருந்துச்சுக்கோங்களேன், சகாயமாகவே இருந்துச்சுக்கோங்களேன், எல்லாமே அருமையாக இருந்துச்சுக்கோங்களேன், நம்ம உள்ளே திரும்ப மாட்டோம், அதுலேயே உழண்டு கொண்டு இருப்போம். அப்போது நமக்கு நிறைய பிரச்சனை இன்னெல்லாம் ஏற்பட்டால் அச்சீச்சின்னு போயிடும் நமக்கு இல்லையா. அப்போ என்ன, மனசு தன்னால் உள்ள திரும்பும். அப்போ அதுதானே ரொம்ப விசேஷம், அதுதானே ரொம்ப பாக்கியம், அதுதானே சௌபாகியம். அதனால் அவளுடைய கருணையை நம்ம எப்பயுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. பெரிய புராணத்தில் கூட சிவனாருக்கு யார் மேலே அதீத பிரியம் உண்டாயிடுச்சோ அவங்களோட உள்ள இதெல்லாம் பிடுங்கிட்டு விட்டுருவார். பிள்ளை கறியை சமைச்சு கொடுன்னு கேட்டுருவார். அப்புறம் என்ன அர்த்தம், அந்த பற்றி நீக்கி அந்த தன்னுடைய அவர் அந்த அடியாரை சேர்த்துக்கிறார், ஒன்றா ஆக்கிக்கிறார்னு அர்த்தம். ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லாம் அம்பாளுடைய கருணை தான். அப்படிதான் நம்ம யோசிக்கணும். ஒரு முறை என்னாச்சுன்னு கேட்டால், இந்த சனி திசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, 7 நாட்டு சனிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அப்போ எல்லாரும் சொன்னாங்க எனக்கு, நான் அப்போது சன்னியாசியெல்லாம் ஆயாச்சு. அப்புறமும் சில அடியார்கள் சொன்னாங்க, சாமி உங்களுக்கு ரொம்ப நேரம் சரியில்லையா, ஒரு சோசியக்காரனை பார்க்கணும், என்னதான் நடக்குன்னு கேட்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, எல்லாம் நேரம் நல்லா தான் இருக்குது, ஒருவேளை உங்களோட சேர்ந்ததுனால ஒரு மாதிரி இருக்கு போல இருக்கு அப்படின்னு. இல்லை சாமி பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, என்னை ரொம்ப கம்பல் பண்ணி ஒரு ஐயாட்ட கூப்பிட்டு போனாங்க. அவர் வந்து ஒரு பெரிய இன்ஜினியர், உங்கள் தாத்தா பெரிய மேதை இதில் ஜோசியர். அதனால் சின்ன வயசுலேருந்து இந்த ஜோசியம் இப்போ படித்தவர். அவர்கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி சுவாமிக்கு கொஞ்சம் காலம் கெட்டு கிடக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, சாட்டன் இந்த சனி இருக்கானே, அவன் வந்து ரொம்ப மோசமான சொல்கிறீங்க இல்லையா, அது யாருக்கு தெரியுமா, போகிகளுக்கு தான் சொன்னார். போகிகள்லாம் போகத்தை அனுபவிக்க வேணும் ஆசையுடையவங்களுக்கு தான் அவன் ரொம்ப கொடுமைக்காரன். ஆக்சுவலாக அந்த சனி திசை இருந்தால் அத்தியாத்மத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னார். ரொம்ப அப்படி ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, அத்தியாத்ம சாதனைக்கு சனீஸ்வரன் ரொம்ப நல்லவன்.
அவன் வந்து உன்னை அகமுகப்பட செய்து வெளியில் வெளிநாட்டம் இல்லாமல் அகமுகப்பட செய்து உள்ளே வச்சிருப்பான். அவன் நல்ல விஷயம் சொன்னார். எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி நான் யோசிக்கவே இல்லை. இப்போ சாதாரண மக்கள் என்ன, வெளிநாட்ட முடியவர்கள், போகிகள். அதனால தான் அவங்க ஐயோன்னு சனி சொல்லணும்னு பயப்படுறாங்க. ஏன்னா அவர் போகத்தில் எடுத்துகிட்டு விட்டுருவானோ, போகமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, செல்வம்லாம் போயிடுமோ, போகம் கிடைக்காதுன்னு. உண்மைதான் அது. ஆனால் அதோட நன்மை என்ன? அவன் அத்தியாத்மத்துக்கு ரொம்ப சாதகமாக இருக்கான். எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக போயிடுச்சு. அதான் நமக்கு வேணும், அத்தியாத்மத்துக்கு சாதகம். ஆனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தோம், இப்பயும் அப்படி தான் இருக்கும். ஆனால் என்னன்னு கேட்டால் சனி பிடிச்சிடுச்சேன்னு பயம் கிடையாது. ஏன்னா ரொம்ப நல்லது சனி பிடிச்சா. அப்போ அத்தியாத்ம சாதனைக்கு ரொம்ப நல்லது. அப்படி நினச்சிக்கணும். நம்ம துன்பம் வந்தாலும் மனசு வந்து வெளிப்புற நாட்டம் இல்லாமல் உள்ளே இருக்கிறதுக்கு ஒரு அனுகிரகம் தான். எப்படி பார்த்தாலும் எல்லாமே கருணை தான். கருணாரச சாகரா. எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் நமக்கு ஆனந்தம் தான். ஆனால் அது வந்து நிறைவு தராது. வெளி உலகத்தில் எவ்வளோ அள்ளி கொடுத்தாலும் உண்மையான கருணை என்ன அப்படின்னு கேட்டால், அவள் மேலே காதலை உண்டாக்கி, அவளோட திருவடிகளில் ஈடுபாடை உண்டாக்கி, அவளே நினைக்க செஞ்சான்னா அப்போ எப்போ ஒரு வைராகியம் எப்போ வரும்? இந்த மாதிரி உலகத்தில் உள்ள விஷயங்கள்லாம் சீச்சி இதில் ஒன்றும் இல்லை, அற்பம், இதில் பெரிய விஷயம்னு உணர்ந்தால் தான் அது வரும். அப்படி கொடுத்தான்னு சொன்னால் அதுதான் அனுகிரகம். ஸோ அதுதான் கருணாரச சாகரானா. அப்படி தான் பார்க்கணும் விஷயத்தை, ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும். சும்மா ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து பார்த்து என்ன அவள் கருணையே இல்லைன்னு சொன்னால் நம்ம ரொம்ப அல்பமாக சிந்திக்கணும்னு அர்த்தம். இதுதான் கருணாரச சாகரா. அப்படி பார்த்தா இந்த ஜீவனுக்கு எது உகந்ததோ, எந்த தருணத்தில் எது தேவையோ அதை கொடுத்து கொண்டே இருக்கா, தாயாரை போல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக என்ன இருக்குன்னு, அந்த பகவான் படைத்த படைப்பு, இந்த குழந்தை வரதுக்கு முன்னாடியே தாய்கிட்ட பாலை வச்சிடறாங்க. என்ன அருமையான ஒரு ஏற்பாடு. அது மாத்திரம் இல்லை, இந்த தாய்க்குள்ளே இவ்வளோ கருணையை வச்சதுனால தான் அந்த குழந்தையை வளர்த்து எடுக்க முடியும். அந்த தாய்கிட்ட வந்து தாய்மைங்கிற அந்த ஒரு குணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை மேலே அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இல்லைன்னா அந்த குழந்தைய அவள் எப்படி பார்த்துப்பாள், எப்படி வளர்த்தெடுப்பாள்? அந்த பருவத்தில் அந்த குழந்தைக்கு அவ்வளோ வாஞ்சை, அவ்வளோ எல்லாம் தேவைப்படுது. அம்பாளே தான் வர அம்மாவா, இவ்வளோ வாஞ்சையை கொடுக்கறதுக்கு, இவ்வளோ அன்பு வாரி வாரி கொடுக்கறதுக்கு அம்பாள் தான் வரா, வேற யாரும் வரதில்லைங்க. ஏன்னா சாதாரண ராட்சசிகள் மாதிரி இருக்கிற பெண்களே கூட தாயான பிறகு பார்த்தா அவ்வளவு கனிஞ்சு அவ்வளவு கருணையோடு இருக்காங்க. எப்படின்னு கேட்டால் அப்படிதான். ஸோ அது அம்பாள் தான் உள்ளே இருந்து அப்படி யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேன சமஸ்திதா, நமஸ்தஸ்யை 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 நம. அவள் தான் கருணை செய்கிறாள் இல்லையா? அதே போல் நமக்கு இன்னும் கருணை செய்ய ஆரம்பிச்சான்னு சொன்னால் என்ன செய்வான்னா, இந்த பகிர்முகமாக இருக்கிற மனதை ஏதோ ஒன்று செய்து, நல்லதோ பொல்லாதோ ஏதோ ஒன்று செய்து அதை அந்தர்முகமாக ஆக்கிடுவா. அது அவளுடைய கருணை. அதுதான் பெரும் கருணை. ஏன்னா அதுதான் சாத்தியமே இல்லை, அந்தர்முகமாக தான் சாத்தியமே இல்லை. பாருங்க, நம்ம ரொம்ப நல்லா இருந்தோம்னா கடவுள் நினைக்க மாட்டோம். ஏதாவது நோய்வாய்ப்பட்டோன்னா உடனே கடவுளை ரொம்ப நினைக்கும். ஏன்? ஐயோ கடவுளே நீ தான் கதி, எனக்கு வேறு கதியே கிடையாது, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, காப்பாற்று காப்பாற்று காப்பாற்று. அந்த இன்டென்சியோட பகவானை பண்ண நினைப்போம். முன்னாடியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அது ஒரு அனுகிரகமாக இருக்கும். அதுக்காக எல்லாரும் வியாதி வரும்னு நான் சொல்லலை, ப்ளீஸ், அது நான் சொல்ல வரல. ஒரு பிராரப்த வருஷம் எது வருதோ அதை நம்ம ஏற்றுக்க தானே வேண்டியிருக்கு. வேண்டாம்னு சொல்ல யாரும் நம்மளை விடுறா? அப்படி வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? பகவானையே திரும்ப திரும்ப நினைக்கிறோம், அம்பாளையே நினைக்கிறதுனால அது ஒரு கருணை தான். இப்போ பாருங்கள், அந்த பரீட்சித் மகாராஜாவுக்கு 7 நாளில் அவன் மரணம் அடைஞ்சிடுவான்னு சாபம். ஒரு நாகம் தீண்டி அவன் செத்து போயிடுவான். அது சாபமா அது வரமான்னு தெரியாது. இல்லாட்டி அவன் வாட்டுக்கு ஒரு அரசனாக சும்மா அங்கங்கே தெரிஞ்சிட்டு இருப்பான், அதாவது போகத்தை ஈடுபட்டு இருப்பான். அந்த சாபம் கிடைச்ச உடனே அவனுக்கு நல்ல அறிவு வந்து அந்த 7 நாள் எப்படி பிரயோஜனப்படுத்தினா பாருங்க. அதான் இப்போ பாகவத சப்தாகான்னு சொல்லி நடத்துகிறாங்க 7 நாளைக்கு. 7 நாளில் பகவான் அவ்வளவு லீலா வினோதங்களை கேட்டு அவனோட பெருமைகளை எல்லாம் உணர்ந்து அவனுக்கு மோட்சமே கிடைச்சிடுதுன்னு 7 நாள். எவ்வளோ பெரிய அனுகிரகம் பாரு. இந்த உலகத்தில் சும்மா ஒரு வெஜிடபிள் மாதிரி வாழ்ந்துட்டே அது என்ன பிரயோஜனம்? அப்படி இல்லாமல் அந்த 7 நாள் அவ்வளவு அவன் மனசில் ஒரு நன்மை, ஒரு சத்துவம் உண்டாகி அவன் பகவான் இணைஞ்சு பகவானுடைய ஐக்கியம் ஆயிட்டான்னா அது எவ்வளோ பெரிய விசேஷம். அதுதானே கருணை இல்லையா? அந்த சுகமுனிவரோட கருணையை பாரு. 7 நாள் விடாமல் பாகவம் சொல்லியிருக்காரு பரீட்சித்து மகாராஜாவுக்கு வேண்டி. அப்படி சொல்லி மோட்சத்தையே கொடுத்துருக்கான்னு அவருடைய கருணையை பாரு. குருமார்களுடைய கருணையும் அப்படிப்பட்ட கருணை. கருணாரச சாகரா. எந்தெந்த இடத்துல கருணை எல்லாம் வெளிப்படுதோ அங்கே அம்பாள் தான் வெளிப்படுறா.
எந்தெந்த இடத்துல தாய்மை வெளிப்படுதோ அங்கே அம்பாள் தான் வெளிப்படுறா. எங்கெங்க இடத்துல ஸ்ரத்தா வெளிப்படுதோ அங்கே அம்பாள் தான் வெளிப்படுறா. எந்தெந்த இடத்துல சுத்தமான பிரேமை இருக்கோ அங்கே அம்பாள் தான் வெளிப்படுறா. ஏன் இவன் நித்ரையாக தோன்றதும் அம்பாள் தான். க்ஷமா, மன்னிச்சு விட்டுறா பற்றி அம்மா, அந்த மாதிரி குணம் எங்கே தான் அங்கே அம்பாள். அதனால தான் யாதேவி சர்வபூதேஷுன்னு படிக்கிறோம். ஸோ அவள் ஒரு உருவம் மாத்திரம் கிடையாது, இந்த மாதிரி கல்யாண குணங்கள் எங்கெல்லாம் தோன்றுதோ அங்கே அம்பாள் தான் தோன்றுகிறாள். இவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்க. ஸோ கருணா ரசசாகரா, அவளுடைய கருணைக்கு அளவே கிடையாது. கருணா ரசசாகரா, கருணை கடலாக அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு வருது இன்னொரு இடத்துல. அவ்வியாஜ காரிய காரணங்கள் இல்லாத கருணை. இப்போ நமக்கெல்லாம் யார் மேலேயாவது ஒரு அன்பு இருக்கணும், ஒரு கருணை இருக்கணும், ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், அவங்கள்ட்ட ஏதாவது எதிர்பார்க்கலாம், ஏதாவது காரணம் இருக்கலாம். ஆனால் அவளுக்கு காரணமே இல்லை. ஏன்? அவளுக்கு ஒன்றுமே தேவையில்லை. அவள் பூரணி இல்லையா? அவளுக்கு எதுவுமே தேவையில்லை. அவள் தான் எல்லாத்துக்கும் அதிபதி, ராஜ்னி, எல்லாத்துக்கும் அதிபதி. அவள் ஏகபோக சக்கரவர்த்தி. ஆனால் அவள் கருணை செய்கிறான்னா அது காரணமே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்மளுடைய தகுதியை நினச்சி அளந்து பார்த்து நம்ம கருணை செய்யணும், அவள் கருணையே கிடைக்காது நமக்கு இல்லையா? நம்ம தகுதியை அளந்து பார்த்து கருணை செஞ்சான்னா கருணையே நமக்கு கிடைக்காது. எல்லா தகுதியும் எல்லா தகுதியுமையெல்லாம் தள்ளி போட்டுட்டு அருள் செய்யறதுனால நமக்கு கருணை கிடைக்கிறது. அதுதான் ரொம்ப அற்புதமான கருணை. அன்கண்டிஷனல் அவ்வியாஜ கருணா, காரிய காரணமே இல்லாமல் அன்பு செய்யறான். அதுதான் ஊழியில் வாழும் மாக்களில் என்பால் ஊதியம் யாது நீ பெற்றாய், பாழினில் வீழா தேழையை காத்து உன் பதத்தினில் இருத்தி வைத்தனையே, ஆழியாம் கருணை அண்ணலே என்ன அகமிக நான நன்னிடுமால், வாழினி அருணா சலவுனை வழுத்தி வாழ்த்திட தாழ்த்துமென் தலையே. ஊழியில் வாழும் மாக்களில் என்னிருந்து ஊதியம் யாது நீ பெற்றாய். இவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்களே, என்கிட்ட என்ன ஊதியம்ப்பா நீ பெற்ற? எதனால என்னை இப்படி காத்து ரட்சித்த நீ? என் மேலே ஏற்காக கருணை செஞ்ச இப்படி நீ அப்படின்னு உருகி பகவானை பார்த்து சொல்றார். அருணாச்சலனை பார்த்து சொல்றார் பகவான். பாழினில் வீழாது ஏழையை காத்து உன் பதத்தினில் இருத்தி வைத்தனையே. பாழில்னா அது சூன்யம், நாசமா போகாம என்னை காப்பாற்றி உன்னுடைய திருவடிகள் இவ்வளவு நாளைக்கு என்னை நீ வச்சிருக்கியே, அது எவ்வளவு பெரிய கருணை. இந்த கருணை நீ செய்து கேட்டது என்ன பெற்ற? நீ ஒண்ணுமே பெறலையே, நான் உனக்கு ஒண்ணுமே ஆராதனை செய்யல, ஒண்ணுமே நினைக்கவே இல்லை உன்னை. இவ்வளோ பேர் இந்த உலகத்தில் அடியார்கள் இருக்கும்போது, உன்னையே நினைச்சிருக்க போது என்னை காத்து ரட்சித்தாயே, நான் ஒண்ணுமே உனக்கு செய்தேன், ஊதியம் யாது நீ பெற்றாய். பாழினில் வீழாது ஏழையை காத்து உன் பதத்தினில் இருத்தி வைத்தனையே, ஆழியாம் கருணை அண்ணலே. ஆழினா கடல், ஆழியாம் கருணை அண்ணலே எப்படி சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி அவர் நினைச்ச உடனே நாணம் நன்னிடுமாள். அந்த அந்த அவருடைய கருணை நினைச்சிட்டு வெக்கமாயிடும். ஏன் வெக்கமா? நம்ம ஒண்ணுமே செய்யல, அவருக்கு இவ்வளோ செஞ்சிருக்காரு நன்மைன்னு சொல்லி நாணம் நன்னிடுமாள். வாழினி அருணாச்சல என வழுத்தி தாழ்த்திடும் வாழ்த்திடும் என் தலையே, என் தலை தாழ்த்தி உன்னை வணங்குகிறேங்கிற மாதிரி என்ன சொல்லி முடிக்கிறது. ஸோ அம்பாளாக இருக்கட்டும், பகவானாக இருக்கட்டும், நம்மளுடைய சத்குருவாக இருக்கட்டும், அவங்களுடைய கருணைக்கெல்லாம் ஒரு காரண காரியமே கிடையாது. எல்லை இல்லாத கருணை கொண்டவர் அந்த மகான்கள், அம்பாள் அவங்கள்லாம். அதனால இதுதான் ரொம்ப அற்புதமான விஷயம். அந்த பிரம்மம்னு சொல்கிற அந்த விஷயம் இருக்கே, அதோடைய முதல் எக்ஸ்பிரஷனை எப்படி பார்க்கலாம்னா அருள், கருணையை தான் பார்க்கணும். முதல் எக்ஸ்பிரஷன் கருணையை தான் நான் பார்க்குறேன். அதனால தான் அம்பாள் கருணாம்பாள்னு பேர் வச்சு. ஆத்மலிங்கேஸ்வர், அவர் ஆத்மாவோட ஒன்றாகி ஆத்மலிங்கேஸ்வர். அவர் எப்படி வெளிப்படுவார்னா கருணையாக தான் வெளிப்பட முடியும். கருணாம்பா. ஆக நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை இந்த உலகத்தில், கருணை மாத்திரம் இருந்தால் போதும். அதே போல் நாமுமே ரொம்ப கருணை மிகுந்தவளாக தான் இருக்கும். இந்த உலகத்தில் ஏற்கனவே நிறைய துக்கம் இருக்கு. we should not add to the துக்கம், to the sorrows of the world. முடிஞ்ச வரைக்கும் நம்ம துக்கத்தை இன்னும் கூட்டாமல் இருந்தால் போதும்.
அப்படி முடிஞ்சதுன்னா நம்ம யாருக்காவது நன்மை செய்ய முடிஞ்சு ஒரு சுகத்தை கொடுக்க முடிஞ்சு அது ரொம்ப நல்லது. அதனால தான் யார் கருணை மிக்கவர்களோ அவர்கள் தான் கடவுள். யாருக்கு அதிகமான கருணை இருக்கோ அவங்க தான் கடவுள். ஸோ கடவுளுங்கிறது தனியாக எங்கேயோ உட்கார்ந்துருக்கிறதுன்னு கிடையாது. எங்கெல்லாம் எந்த இதயத்தில் கருணை பிறக்கிறதோ அங்கே அம்பாளே தோன்றான்னு தான் பார்க்கணும். கருணா ரசசாகரா. ரைட், we shall stop here. அடுத்ததை படிங்க பார்ப்போம். कलावती कलालापा कांता कादंबरी प्रिया. कलावती कलालापा कांता कादंबरी प्रिया. वरदा वामनयना वारुणी मदविह्वला. वरदा वामनयना वारुणी मदविह्वला. कलावती कलालापा कांता कादंबरी प्रिया. कलावती कलालापा कांता कादंबरी प्रिया. वरदा वामनयना वारुणी मदविह्वला. वरदा वामनयना वारुणी मदविह्वला. भारत क्लास पढ़. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरि ओम. श्री गुरुभ्यो नमः. हरि ओम.